மேஷராசி மற்றும் மேஷ லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது மேஷத்திலேயே செவ்வாய், 2ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு, உங்களுடைய 6ஆம் வீட்டில் கேது, சனி பகவான் 11ல் இருக்கார், 12ல் ராகு. சரி, இதன்படி பார்க்கும்போது இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப அற்புதமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சரி, இப்போ ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டோன்னா 2ஆம் வீட்டில் குரு வந்துட்டார். வருஷம் முழுக்க குரு அங்கே தான் இருக்க போகிறார். அந்த 2ஆம் வீட்டில் புதன், சூரியன், சுக்கிரனோட குரு, இது மிகப்பெரிய ஒரு யோகம். 4 கிரகங்கள் 2ஆம் வீட்டில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்க முடியும். தொழில் சம்பந்தமாக நல்ல முன்னேற்றம், நல்ல பொருளாதாரம், புது புது ஐடியாஸ் தோன்றது, உங்களை கூப்பிட்டு பட்டம் பதவின்னு கொடுக்கறது, இதெல்லாம் நிறைஞ்சு இருக்கும். உங்களுக்குள்ளேயே ஒரு மன சந்தோஷம், தொழில் சம்பந்தமான நிமித்தம் ஏற்படும். மனசில் புதிய பிளான்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் உருவாகும். அரசு வழி அனுகூலம் அப்படின்றதும் உங்களுக்கு இருக்குது. குழந்தைங்க அப்படின்னு எடுக்கும்போது அவங்க கரெக்டான டிசிஷன் எடுத்து ரைட்டான ஒரு பொசிஷனில் உட்காரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஜூன் மாதத்தில் எல்லாருமே திரும்பி ரீஎன்ட்ரி டு ஸ்கூல், காலேஜ் அண்ட் ஆல் அப்பர் எலிமெண்ட்ஸ். அந்த இடத்துல மனசில் ஒரு குதூகலம்போ ஒரு உற்சாகம். ஈவன் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கலாம், நிறைய சப்ஜெக்ட் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் போகும்போது அட அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஜூன் இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்குமே புதிய டெக்னிக்னால ப்ரமோஷன், தான் சாதிச்சிட்டோம் அப்படின்னு தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பிராப்தம் எல்லாமே இருக்குது. திருமணஸ்தானம் ரொம்ப 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 நல்லா இருக்குது. பொதுவாகவே குரு 2ல் இருக்கும்போது மேஷராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்கள் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. அதில் 2ஆம் வீட்டில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து வேற அங்கே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே திருமணம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஜாதகங்கள் வந்துட்ருக்கோம். அந்த ஜாதகங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் என்னமோ தெரில அது மிஸ் ஆகிருக்கும். இப்போ அதே செட்டை எடுத்து நீங்கள் பார்த்து ஒரு ஃபோன் பண்ணி பேசும்போது கூட அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னென்னா, சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறார். ஸோ செவ்வாய் தன்னுடைய வீட்டில் ஆட்சியாக இருக்கார். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் சட்டு சட்டுன்னு கோபம் வரும். அந்த கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பல ரூபத்தில் பல அப்லிஃப்ட்மெண்ட் ஏற்படும். செவ்வாய் சனி சேர்க்கை எப்பயுமே பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கார். செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் மேஷத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ 2 பேருமே வலு உள்ளவங்களாக இருக்காங்க. அப்போ 2 பேருமே வலு உள்ள எதிரிகள் நேர் நேர் மோதும்போது அறியாத புரியாத கோபம், புரியாத பதட்டம், பயம் எல்லாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாமும் இருக்கும். எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் ப்ளஸ்ஸும் உண்டு, மைனஸும் உண்டு. டோட்டலி மைனஸ் நோ, டோட்டலி ப்ளஸ் நோ, எந்த கிரகநிலைகளும் சொல்கிறதில்ல. அது 50-50 இருக்கும், 80-20 இருக்கும், 70-30 இருக்குமே ஒழிய, பட் ரெண்டுமே தான் இருக்கும். ஸோ மேஷராசி அன்பர்கள் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, எதுலேயுமே நிதானம் தேவை. எந்த ஒரு போரையும் உங்களுடைய கோபத்தினால் கூப்பிட்றாதீங்க. ஈகோன்றது வேண்டவே வேண்டாம். பேசிட்டு போட்டுமே, அதனால என்ன அப்படின்ற ஒரு மனோபக்குவத்துக்குள்ளே வந்துடுங்க. உங்களோட சக தொழிலாளிகள், உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாரோடையும் ரொம்ப ரொம்ப வாக்குவாதங்கள் எதுவுமே வேண்டாம். அதே மாதிரி அரசு வழி அனுகூலம் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட வேண்டாம். சூரியன் 2ஆம் வீடுன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல பதட்டம் இல்லாமல் நிதானமாக எது எடுத்தாலுமே உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள நீங்கள் சாந்தமான வார்த்தைகள் நீங்கள் சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்காக மற்ற கிரகங்கள் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்காங்க. 6ஆம் வீட்டில் கேது, 12ல் ராகு, சனி பகவானுமே லாபஸ்தானத்தில் அப்படின்னு சொல்லும்போது லாபங்கள் நிறைஞ்சு இருக்கும். ஆனால் அந்த லாபத்தை நீங்கள் கோபத்தினால் மட்டும் பிரச்சனையாக கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லா ரூபத்திலையும் கணவன் மனைவி இடத்துலையும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்
அவங்களுக்கு வலிக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேஷ ராசின்னு சொல்லும்போது அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3மே இருக்குது. அதில் அஸ்வினி பரணியினுடைய மிட் ஏஜ் பீப்புளுக்கு இப்போ ராகு தசை நடந்துட்டு இருக்கும். அந்த ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்குன்றது பார்த்துக்கோங்க. அது கூடாத இடத்துல இருந்தது அப்படின்னா அந்த கோபதாபம் அதிகமாகும். நீங்கள் அப்படிப்பட்டவராக இல்லாமலே இருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் வெடுக்குன்னு கேட்கும். அதனால உங்களோடு இருக்கிறவங்களுக்கு மெயினாக உங்கள் குடும்பத்தினருக்கு ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப், ஒய்ஃப்னா ஹஸ்பண்டுக்கு அது ரொம்ப வலியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அந்த கோபம், தாபம், ஈகோ, வெறுப்பு, பயம், இரிட்டேஷன் அப்படின்றத மட்டும் தள்ளி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். செவ்வாய் ஆட்சின்றது சின்ன ஒரு விஷயம் கிடையாது. எதையும் சாதிக்கிறதுக்கு உதவக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். ஸோ இது சாதித்தே தீரணுன்ற முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். யாருக்கெல்லாம் வீடு கட்டிட்டு இருக்கீங்க ஆனால் இன்னும் ஃபினிஷ் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் இப்போ ஸ்பீட் எடுக்கும். வீடு வாங்கிறதுக்கு, வீடு விற்கிறதுக்கு, நிலம் வாங்கிறதுக்கு, நிலம் விற்கிறதுக்கு, பூமி சம்பந்தமான அனைத்து விஷயத்துக்கும் இது சாதகமான ஒரு காலகட்டம். அதே மாதிரி இப்போ பாகப்பிரிவினை நடக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம். ஆனால் அந்த மாதிரி சிக்கலான இடத்துல போய் உட்காந்து பேசும்போது நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கணும்னா நிதானம் நிதானம் அப்படின்ற ஒரு விஷயத்த மனசில் நினச்சிக்கோங்க. அன்னைக்கு துளசி தீர்த்தம் சாப்பிட்டுட்டு போங்க, வில்வம் கையில் எடுத்துகிட்டு போங்க, மஞ்சள் கையில் எடுத்துகிட்டு போங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. ஆன்டிபயோட்டிக்குன்னு சொல்லக்கூடிய மஞ்சப்பொடி உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சாந்தத்தை கொடுக்கும். எதுலேயுமே போர், அந்த போர் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் நிதானமாக இருக்கிறதுக்காக கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், குரு அருமையாக இருக்குது, செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது திருச்செந்தூர் ஓம் சரவண பவ அப்படின்ற வார்த்தையை நீங்கள் 9 தடவை உச்சரிச்சுட்டு போனாலே அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருள், சரி வெள்ளியில் வேலே வச்சுக்கோங்களேன். ஏன்னா என்றைக்குமே செவ்வாயினுடைய அனுகிரகம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு வேலை சின்னதாக நீங்கள் வெள்ளியில் பண்ணிக்கூட, வெள்ளி எந்த மெட்டலில் வேணாலும் இருக்கட்டும், பிளாஸ்டிக் கிளாஸ் வேண்டாம். இதை தவிர மற்ற எந்த ஒரு உலோகமாக இருந்தாலும் சின்னதாக ஒரு வெள்ளி வேல் செஞ்சு, அதாவது வேல் செஞ்சு நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் உங்கள் பர்ஸில் வச்சுட்டு இருக்கும்போது பெரிய ப்ரொடெக்டிவாக உங்களுக்கு இருக்கிறது தெரியும். ஸோ இந்த காலகட்டத்தில் அனைத்து விஷயங்களுமே யோகத்தை கொடுக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முதல்ல சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டுக்கு சுக்கிரன், புதன், சூரியன் எல்லாமே 12ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி பெயர்ச்சி ஆயிடுறார். இந்த மாதத்தினுடைய கடைசியில் 29ஆம் தேதியில் புதன் கடகத்துக்கு போயிடுறார். இந்த காலகட்டம் சாதிப்பீங்க, நல்லா இல்லைன்றது கிடையாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் பயம், அந்த இடத்துல இப்படி பேசிட்டோமே அப்படின்னு பின்னாடி ஒரு அறியாத பயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அனைத்துக்குமே சுப்பிரமணிய புஜங்கம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மட்டும் பண்ணுங்க. ஜூன் மாதத்தில் நிறைய வெற்றிகள் காத்துட்ருக்கு. மேஷ ராசிக்கான சந்திராஷ்டமம் அப்படின்றது 19ஆம் தேதி ஜூன் மாதம் காலை 11 மணியிலிருந்து 21ஆம் தேதி சாயங்காலம் 6:18 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகநிலைகளை பார்க்கும்போது உங்கள் மேலேயே தான் புதன், சூரியன், சுக்கிரன், குரு இருக்காங்க. 12ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்துக்கு மாறுறாரு. 14ஆம் தேதி புதனும் மாறுறாங்க. 15ஆம் தேதி சூரியனும் மாறுறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு குரு மட்டும் உங்கள் மேலே இருப்பார். அண்ட் 5ஆம் வீட்டில் கேது, சனி பகவான் 10ஆம் வீட்டில், 11ஆம் வீட்டில் ராகு, 12ல் செவ்வாய் இருக்காங்க. இந்த கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லாபகரமான விஷயங்கள் நடக்க போகுது. தொழில் லாபம், விவசாயம் லாபகரமாக இருக்கும்.
ப்ரமோஷன், பிஸ்னஸ் இது எல்லாமே ரொம்ப 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 நல்லாயிருக்கு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய 2ஆம் அதிபதி அங்கேயே இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிச்சு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புத்திசாலித்தனம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனும் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சுப விரய செலவுகள், சந்தோஷமாக இருக்கிறதுக்கான செலவுகள், ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றதுக்கான செலவுகள், இது எல்லாம் ஒரு டூர் போகிறீங்க அப்படின்ற செலவுகள், ஒரு சுபமான வார்த்தைகள், சுபமான விஷயங்கள், ஒரு நகை வாங்கிறது, பிடிச்ச ட்ரெஸ் வாங்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு சுகம் சந்தோஷத்தை, சின்ன சின்ன விஷயங்கள் தானே சுகத்தை கொடுக்கும். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டில் கேது, பட் ஸ்டில் அந்த 5ன்ற கேதுவை நீங்கள் குரு பகவான் உங்கள் மேலேயே இருந்து தன்னுடைய பார்வை படுறதுனால அந்த கேதுனால் வரக்கூடிய மைனஸஸுமே உங்களுக்கு ப்ளஸ் ஆகுது. இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலகட்டம். உங்கள் குழந்தைகளோட சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் அது குருவினால் அது வந்து சரியாயிடும். ஸோ ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, ஆனால் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சில எச்சரிக்கையான விஷயங்கள் சொல்லுது, செகண்ட் ஹாஃபும் எச்சரிக்கையான விஷயங்கள் சொல்லுது. மெயின் பார்த்தீங்கன்னா அப்லிஃப்ட்மெண்ட், லாபம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இதில் 7ஆம் அதிபதி யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் 12ஆம் வீட்டில் போய் விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போது அந்த விரயம் உங்களுடைய, அதாவது ஸ்பௌஸ், ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப், ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட், உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னால் அமையக்கூடிய வகையில் இருக்குது. லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, இப்போ அவங்களால ஒரு தேவையில்லாத செலவு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து நயத்தோடு நீங்கள் செலவு செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே வாக்குவாதங்கள் ரொம்ப அதிகமாக ஆயிடும். அதுவும் செகண்ட் ஹாஃபில் புதன் 2ஆம் வீட்டில் வேற போகும்போது அங்கே நீங்கள் புத்திசாலித்தனமாக, பொறுமையாக, நீங்கள் ஒரு நல்ல லிசனராக இருந்தீங்க அப்படின்னாலே இதுலேருந்து ஜெயிச்சிடலாம். ஏன்னா அந்த விரயஸ்தானத்தினால வரக்கூடிய விஷயத்தை நீங்கள் முழுமையாக கேட்கும்போது குருவும் அதே 7ஆம் வீட்டை பார்க்குறாரு இல்லையா, அப்போ அந்த இடத்துல பொறுமையாக நீங்கள் டீல் பண்ணணும். இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறார், ரொம்ப நல்லா இருக்குது பிஸ்னஸ், அதனால் வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மிஷினரி வாங்கி போட்டுடலாம், அந்த மிஷினரி இவ்வளோ லட்சங்கள் வருது அப்படின்லாம் சொல்கிறாரு பார்ட்னர்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சும்மா இரு அப்படின்னு எடுத்த உடனே ஒரு பிளாக், ஒரு ஸ்டாப், அது பிரச்சனையில் கொண்டு வந்துடும். ஏன்னா 10ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்து விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்த்துட்டு இருக்கார். அவர் உங்களுடைய 7ஆம் அதிபதின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே தான் உங்கள் ஒய்ஃப் வந்து கேட்கலாம், இல்லைங்க நம்ம அந்தமான் போகலாம், இந்த டூருக்கு போகலாம், அந்த டூருக்கு போகலாம். இப்போ தான் நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சில டூருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கலாம். பட் அந்த விஷயத்தை அவங்க சொல்லும்போது பொறுமையாக நிதானமாக கேட்டு பக்கத்தில் போய் உட்காந்து அவங்க கைகளை பிடிச்சி, இல்லைம்மா இப்போ தான் நம்ம போயிட்டு வந்திருக்கோம், கண்டிப்பாக உன்னுடைய ஆசையை நிறைவேற்றலாம், கொஞ்சம் நாள் தள்ளி போட்டுட்டு போகலாம் அப்படின்றது நீங்கள் வந்து குடும்பத்துலேயும், அதே மாதிரி தொழிலில் வரும்போது, ஓகேப்பா நீ சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, பட் லெட்ஸ் ஒர்க் ஆன் இட் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா புதன் அங்கே தான் டெக்னிக். அது நீங்கள் சொல்கிறதும் ரைட்டு தான், அவர் சொல்கிறதும் ரைட்டு தான், ஆனால் வேகம் வேண்டாமே அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி சொல்லணும். அப்படி இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செவ்வாய் அப்படின்றது அதிக வீரமான ஒரு கிரகம், அதிக விவேகம் வேணும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து நடப்போடும் போது, அதுவும் தொழில் சம்பந்தமாக நடப்போடும் போது, தொழில் அப்படின்றதே நம்ம எதுக்காக அப்படின்னா நம்ம சம்பாரித்து செலவு பண்ணி அந்த செலவு ஃபினான்ஸ் அப்படின்றதுக்காக தான். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது தடுமாறுறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆர்கனைஸ் பண்ணணுன்ற உங்கள் எண்ணத்தை பிரதிபலிக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பிரதிபலிச்சிடுங்க. 10ல் சனி அண்ட் 12ல் செவ்வாய், இது நல்ல காம்பினேஷன் அல்லன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாத பிரச்சனை வார்த்தைகளால், போடா நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ திரும்பி இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், போடா அப்படின்னு சொல்லி அவருடைய மனசு கோன்ற மாதிரி ஒரு பார்ட்னரை நீங்கள் பேசுனீங்கன்னா இப்போது
வெறுப்புன்றது வந்தால் பரவாயில்ல, ஆனால் அந்த இடத்துல எனிமிட்டியை நீங்களே கூட்டிகிட்டு வந்துடுவீங்க. ஸோ அங்கே அந்த எனிமிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கண்டிப்பாக ரெடியாக இருங்க. இந்த மாதம் வந்து உங்களை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, விமர்சனங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லது பண்ணாலும் விமர்சனம் இருக்கும், நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் விமர்சனமாக இருக்கும். ஆனால் எல்லாமே அவனுக்கு தான் தெரியும்டா, அடேங்கப்பா அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் கண்டிப்பாக கேட்க தான் போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அதிகபட்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்மைலி பொம்மையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் டேக் இட் ஈஸின்னு போயிட்டே இருங்க. அவங்களுக்கு பேக் ஆன்சர் கொடுக்காதீங்க, பேக் ஃபயர் பண்ணாதீங்க, விரோதத்தை வளர்த்துக்காதீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க அப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். அவங்க மைனஸை நீங்கள் காசப்பாக அவங்க முன்னாடியோ அல்லது பின்னாடியோ நீங்கள் எதை சொன்னாலும் இப்போ மாட்டிக்குவீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கடைசியில் உங்களுக்கு அறியாமலேயே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அது இதனால தான் பிரச்சனைன்னு தெரியாமல் போயிடும். லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதெல்லாம் பெரிய 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 யோகம். அப்போ லாபஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் கவனிக்கவே நேரம் இருக்காது. ரொம்ப ஸ்பீட் எடுப்பீங்க, ரொம்ப வளர்ச்சிகள் இருக்கும். இங்கே ஆர்டர்ஸ் இந்த பக்கம் வந்துட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கும். பின்னாடி 4 பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களாக இருந்து உங்களுக்கு எது இப்போ செய்யணும் அப்படின்னு தோணுதோ அதை வேகம்ன்றதை விடுத்து விவேகம்ன்ற ஒரு காலம் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு லீஸ்ட் பாதர்டாக யாரையும் ஹர்ட் பண்ணாமல் நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா இது எல்லா காலகட்டத்துக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், குழந்தைங்க படிப்பாக இருக்கட்டும், விளையாட்டு போட்டியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அனைத்து லைஃப் ப்ராஜெக்ட்டுக்குமே இதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா விரயம் ஆகாமல் அது சுப விரயம் ஆகிடும். ஸோ இது ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே சிவனேன்னு இருங்க அப்படின்னா நம்ம யாரை கும்பிடணும்? சிவனை கும்பிடணும். வில்வ இலைகள் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஓம் நமச்சிவாய அப்படின்ற ஸ்லோகத்தை நீங்கள் விடாமல் நீங்கள் சொல்லிட்டு உங்களுடைய தின வேலைகளை ஆரம்பித்தாலே அது உங்களுக்கு அந்த கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டியை உங்களுக்கு கொடுக்கும். ஓம் என்ற பிரணவ மந்திரம் இப்போ ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ரொம்ப அப்லிஃப்ட்மெண்ட்டும் இருக்குது, அதே சமயம் ஈக்குவலண்ட்டாக ஒரு டக்கஃபோரும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சில டக்கஃபோர், செகண்ட் ஹாஃப்லேயும் சில டக்கஃபோர். அது குடும்பத்துலேயும் இருக்குது, பிஸ்னஸ்லேயும் இருக்குது. ஆனால் வளர்ச்சி பன்மடங்காக ஆக்கப்போகுது அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்காக லிங்காஷ்டமகம் நீங்கள் வந்து கேளுங்க. சிவனுடைய எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் காலையில் நீங்கள் கேட்டுட்டு உங்களுடைய காரியங்களை நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள்ன்றது நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லுவேன். அந்த சந்திராஷ்டம தண்ணிக்கு ஜிப் அப்படின்றது நீங்கள் போட்டுக்கோங்க. அதாவது வாயில் எந்த ஒரு வார்த்தைகளும் சொல்கிறதுக்கு முன்னாடி, பேசுறதுக்கு முன்னாடி பல மடங்கு உங்கள் சிந்தனைக்கு எடுத்துகிட்டு போய் பிறகு பிரதிபலிங்க. முக்கியமான விஷயங்களை அன்னைக்கு தவிர்த்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சந்திரன் இருக்க போகிறது அப்படின்றது ரிஷபத்தில் தான். ஏற்கனவே 4 கூட்டு கிரக அமைப்பு, 2ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் செகண்ட் ஹாஃபில் மாறுவாங்க. அப்போ இதனுடைய தாத்திரையும் ரொம்பவே அதிகமாகும். ஸோ சந்திராஷ்டமத்தில் முக்கியமான காலகட்டத்தில் செய்ய வேண்டிய எதையுமே அந்த 2.5 நாள் நீங்கள் தவிர்த்துடுங்க. சரி, ஆரோக்கிய குறைபாடு வர அதிகமான வாய்ப்புகள் உண்டு. புதன் உஷ்ண கிரகம், சூரியன் உஷ்ண கிரகம். ஸோ ஹீட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்கும். அதே மாதிரி த்ரோட் ஃப்ளோ வந்து ஈஸியாக இல்லாமல் இருக்கும். ஸோ த்ரோட் ப்ராப்ளம் வர்றதுக்கும் வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் குளிர்ச்சியான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணுங்கள், காகிள் பண்ணுங்கள் சால்ட் வாட்டரில். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி சுய ஜாதகத்தில் இப்போ கிரகங்கள் சரியில்லாத ஒரு தசாபுத்திகள் நடந்தால் நான் சொன்ன அந்த நெகட்டிவிட்டிஸ் இன்னும் பன்மடங்கு ஏறும். பட் எது பன்மடங்கு ஏறினாலும் எப்படி சரி செய்யலான்ற டூல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை மட்டும் பின்பற்றி இந்த ஜூன் மாதத்தில் ப்ளஸ்ஸஸ் அவ்வளவு இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான வழியை பார்த்துக்கோங்க. ரிஷப ராசிக்குண்டான சந்திராஷ்டம காலம் 21 6:18 சாயங்காலத்திலேருந்து 23 10:50 இரவு வரைக்கும் இருக்குது. மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு
4ஆம் வீட்டில் கேது இருக்குது, 9ஆம் வீட்டில் சனி பகவான், 10ல் ராகு, 11ல் செவ்வாய், 12ஆம் வீட்டில் உங்களுடைய ராசிநாதனான புதனும் சூரியனும் சுக்கிரனும் குருவும். அப்புறம் 12ஆம் தேதி சுக்கிரன் வந்து உங்கள் மேலேயே வந்துடுறார். உங்கள் ராசிநாதன் 14ஆம் தேதி மிதுனத்துக்கு வந்துடுறார். 15ஆம் தேதி சூரியனும் வந்துடுறாங்க. அண்ட் 29ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் 2ஆம் வீட்டுக்கு போயிடுறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக பலன். இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய ப்ளஸ்ஸஸ் இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பேச்சு அப்படின்றத தொழிலாக கொண்டவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சராக இருக்கட்டும், ஒரு டியூட்டராக இருக்கட்டும், ஒரு லாயராக இருக்கட்டும், அதாவது பேச்சினால் வன்மை திறம், அதாவது வந்து வலு பெறக்கூடிய யாராக இருந்தாலும், ஒரு ஆக்டர், அவங்களுடைய எக்ஸ்பிரஷன், இது எல்லாமே கலைத்துறையில் இருக்கிறவங்க, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதுவும் ஜூன் மாதம் சொல்லும்போது டீச்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப குதூகலமாக இருக்கும். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, அவங்களோடலாம் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு, அந்த டீச்சருக்கு பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பு மரியாதை பெருகும். புரியாத ஒரு குழந்தைக்கு கூட இப்போ புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். ஏன்னா புதன் அப்படின்றது உங்களுடைய ராசிநாதன். கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறதே புதன் தான். அது அவ்வளவு அற்புதமாக இருக்குது. பிஸ்னஸ்க்கு வேண்டியதும் புரிய வைக்கலாம், கம்யூனிகேஷன் தான். ஒரு பக்குவமாக ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னால் தான் கஸ்டமர் வந்து கிளியராக வாங்குவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ஆர்டர் வருது ஒரு இண்டஸ்ட்ரிக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்டரை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1 டன் கொடுக்கலான்னு நினச்சி ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த எக்ஸ்ப்ளனேஷனை வச்சு அது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு 10 மடங்கு 10 டன் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ தட் இஸ் த கம்யூனிகேஷன் ஸ்கில். அதனால தான் அந்த பேச்சுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது வந்து ஜெயிக்கக்கூடிய காலம். நீங்கள் ப்ரமோஷன், நீங்கள் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, குரு அப்படின்றது உங்களுக்கு 12ஆம் வீட்டில் உட்காந்துட்ருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, தானாக கிடைக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணாமல், குருன்றது யார்? உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்க எல்லாம் குரு தான். ஸோ உங்களுடைய ப்ரமோஷன் எது வேணுமோ, உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா அப்லிஃப்ட் பண்ணிவிடுவாங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹெச்ஆர்கிட்டேயோ அல்லது உங்களுடைய ஓனர்கிட்டேயோ நீங்கள் போய் உங்களுடைய ஸ்கில்ஸை இப்போ போய் பேசி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லீடர்ஷிப் கிடைக்கிறதுக்குண்டான அவசியமும் அற்புதமான ஒரு விஷயங்கள்னால உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் இருக்குது. அப்போ பொருளாதாரம் அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, ப்ரமோஷன் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலேயே சுக்கிரன் புதன் சூரியன் வந்துடுவாங்க. அண்ட் 12ஆம் வீட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க, 12ஆம் தேதி 14 15 தேதி வரைக்கும். அப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் விரயம் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். செலவுகள் செஞ்சு அதன் மூலிமா அப்லிஃப்ட்மெண்ட் வர மாதிரி இருக்கும். பட் அந்த செலவு வீணாகாது அப்படின்றது மைண்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணி அதன் மூலியமா நீங்கள் டபுள் டமாக்கா அடிக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான காலகட்டம். ஸோ செலவுக்கு பயப்பட வேண்டாம். பட் அந்த செலவு பண்ணி அதுக்குண்டான அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்குதா அப்படின்றது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்றது ரொம்ப நல்ல திசாபுத்திகள் இருந்து உங்களுடைய பிறப்புல இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசிநாதன் நல்லா இருந்தார் அப்படின்னா நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏன்னா எதுவுமே கம்யூனிகேஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய சண்டை சச்சரவுகள் எதுவாக இருக்கலாம். ஏன்னா 11ஆம் வீட்டில் செவ்வாய் இப்போ வந்திருக்கும் போது நீங்கள் கரெக்டாக போய் உங்களுடைய மூத்த சகோதரர் சகோதரிகளுக்கிட்டெல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால், இப்போ ரொம்ப முக்கியமான பாக பிரிவினையெல்லாம் செய்ய வேண்டிய காலகட்டம் இருந்ததுன்னா அவங்களோட நீங்கள் கம்யூனிகேஷன் சாந்தமாக பண்ணணும். ஏன்னா 11ஆம் வீடுன்றது லாபகரமாக இருக்குது. அதில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கார். ஆனால் அவர் சனி பகவானால் பார்க்கப்படுறாருன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ஆம் வீட்டில் சனி பகவான் சொல்லும்போது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான், நிறைய சொல்லிட்டேன். 8ஆம் வீட்டு சனி பகவானை விட 9ஆம் வீட்டு சனி பகவான் குட்ன்னு. ஆனால் உங்களுடைய 6ஆம் வீடு யார்? ருண ரோக சத்ருன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி. அதுக்கு அதிபதி செவ்வாய், அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார். இந்த இடத்துல நீங்கள் கிளியராக ஒன்று புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா,
எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் விரயமாயி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு இது மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாதம். அதாவது என்னன்னா, சனி பகவான் அப்படின்றது ஒரு பெரிய நீதிமான், அவர் பெரிய ஜட்ஜுங்க. அப்போ அந்த இடத்துல பணிவு, நிதானம், சுறுசுறுப்பு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கறத பல ரூபத்துல கொடுப்பார். ஏன்னா அவருடைய பார்வையும் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு மேலே இருக்கு. ஸோ அந்த இடத்துல எப்படி நான் சொல்ல வரேன்னா, பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி சூப்பரான அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். இது வந்து நம்ம சொல்லலாம், ஒரு 40 வருஷமாக பிரச்சனை போயிட்டு இருக்குப்பா, எங்கள் அப்பா காலத்துலேருந்து போயிட்டுருக்கு, எங்கள் பெரியம்மா பசங்க இவங்க எல்லாருமே ஒரு ஷேர் பிரிக்காமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வச்சு அதில் ஒரு 20 பேர் இருக்கட்டுமே, அவங்களோடலாம் இப்போ பேசும்போது நீ என்ன விட்டு கொடுப்ப, நீ மட்டும் விட்டு கொடுத்துருவியா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, நான் விட்டு கொடுத்துட்றேன். என்னங்க இவ்வளவு நம்ம சண்டை போட்டுட்டு வராமலே இருக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து வந்தால் தப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து பேசும்போது அங்கே உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை அதிகமாகும். எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நீங்கள் ஈஸியாக சுமூகமாக ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 6ஆம் அதிபதி செவ்வாய் 11ல் உட்கார்ந்துருக்கு அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் செயல்படுத்திக்கோங்க. ஆனால் அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. எதுவுமே இது ஜொலிக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் வீட்டில் ராகு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னா அந்த இடத்துல ராகுவே குருவோட வீட்டில் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அற்புதம். ஸோ எது எடுத்தாலுமே உங்களால் டக் 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 டக்குன்னு போய் வளைஞ்சி நெளிஞ்சு எங்கெல்லாம் குனியணும் எங்கெல்லாம் நிமிரணும் அப்படின்றத தெரிஞ்சு அது கம்யூனிகேஷன் மூலியமாக நீங்கள் சூப்பராக பண்ணி வரும்போது பிரச்சனைகள் எல்லாமே முடியும். இதில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். எதில் அப்படின்னா, உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களின் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா சந்திரனும் அங்கே சேர்ந்துருவார். அப்போ சந்திரன் அங்கே சேரும்போது சந்திரன் சுக்கிரன், சந்திரன் புதன், சந்திரன் சூரியன் செகண்ட் ஹாஃபில், அண்ட் சந்திரனுக்கு 12ல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவ்வளோ கிரகங்களும் சேர்ந்துருக்கு. அப்போது நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப பொறுமையாக எல்லாம் ஹேண்டில் பண்ணி உங்களுடைய சந்திராஷ்டமணிக்கு சட்டுன்னு ஒரு கோபம் வந்து எல்லாமே டப்புன்னு உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் சந்திராஷ்டம நாட்களில் எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இந்த தடவை வரக்கூடிய சந்திராஷ்டமம் பெரிய பெரிய பூகம்பமாக பெரிய பிரச்சனைக்குள்ள உங்களை இழுத்து விட்டுரும். வார்த்தையில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அல்பமாக அவங்க பேசினாலும், போப்பா என் தாத்தா அப்படி பண்ணாரு எப்படி பண்ணாருன்னு சொல்லி பழைய பழைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பேசினாலும் சரின்னு சிவனேன்னு இருந்து இந்த பிரச்சனையை பார்ப்போமா, அப்போ நான் தான் பிறக்கலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். அதுதான் 11ல் செவ்வாய் இருந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். இதே தான் வந்து நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் செய்து அதன் மூலிமா குதூகலத்தை கொண்டு வந்து யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ பெரிய பிரச்சனையை நீங்கள் விட்டு கொடுத்து மட்டும் ஜெயிச்சிட்டிங்கன்னா அந்த 20 பேரோட பேசுகிறீங்கன்னு சொல்கிறேன், அந்த 20 பேரோட குடும்பம் உங்களை எப்படி அப்லிஃப்ட் பண்ணி பார்க்கும். ஸோ இந்த இடத்துல விவேகத்தோட எதை பேசணும், எதுக்காக பேசுகிறோம் அப்படின்றத நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சரி, யாருக்கெல்லாம் மனசு சரியில்லை, டிவோர்ஸ் ஆகிற அளவுக்கு இருக்கோ அவங்கெல்லாம் போய் கூட இப்போ நிதானமாக மேபி 10 வருஷமாக கேஸ் நடந்துட்டுருக்கலாம், யாரும் விட்டு கொடுக்காமல் இருக்கலாம். இப்போ அது நீங்கள் பெண்மகளாக இருந்தாலும் சரி, ஆண்மகனாக இருந்தாலும் சரி, அவங்களோட டைரெக்டாக போய் பேசி ஞாபகம் வச்சுக்கோங்க. ருண ரோக சத்ருஸ்தானத்தினுடைய செவ்வாய் லாபஸ்தானத்தில், அப்போ சனி பகவானுடைய பார்வை இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு வம்புக்கு இழுத்து இப்படி பண்ணல வச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, கேட்டுக்கோ. ஆனா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் நீயும் சுகமாக இரு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க உண்மையான மனசோட சொல்லும் போது எப்படிப்பட்ட விஷயத்திலிருந்து அது நல்ல பொருத்தமுள்ள ஒரு மேட்சிங்கா இருந்தா ரீஜாயின் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்கு. அல்லது இல்லை செட் ஆகாதுன்னு இருந்தா அதை ஜவ்வு மாதிரி இழுக்காம ரைட் ஓகே நீ உன் வேலையை பார், நான் உன் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து முடிச்சு கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு உண்டானது. அதே மாதிரி இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காதலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் ஃபேமிலிக்கு இந்த மாதத்தை போய் சொல்லிடுங்க. அப்போ சொல்லும்போது அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. கம்யூனிகேஷன் ஜாஸ்தியாச்சு, அந்த பிரச்சனையும் வெளியில் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். அதுக்கு உங்களுக்கு வேண்டிய வழிபாடு அப்படின்னா பெருமாளுடைய வழிபாடு, விஷ்ணு சகசரநாமம், துளசி தீர்த்தம், பச்சை கற்பூரம், இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் சாதகமாக அமையறதுக்கு பல விஷயங்களை இழுத்து நல்லா ஜெயிக்க வச்சிடும்.
சந்திராஷ்டமம் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு எப்போ அப்படின்னா 23ஆம் தேதி 10:50 26ஆம் தேதி 1:50 நடு ஜாமம் வரைக்கும் இருக்கு. நான் முதல்லயே சொல்லியிருக்கிற மாதிரி ரொம்ப எச்சரிக்கையா இந்த காலகட்டத்தில் இருந்துக்கோங்க. கடகராசி மற்றும் கடகலக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூன் 2024 எப்படி இருக்கும் அப்படின்னா, அடேங்கப்பா, லாபஸ்தானத்தில் புதன், சூரியன், சுக்ரன், குரு ரொம்ப ரொம்ப சூப்பர். எப்பயுமே லாபம் அப்படின்றதும் இந்த 11ஆம் வீடு தான் லாபம். லாபஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கும்போது லாபகரமான அனைத்து விஷயங்களுமே நடக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். லாபம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கூடாத கிரக அமைப்புகள் இருந்தால் கூட அவங்க தீமை செய்ய மாட்டாங்க, நன்மை செய்யாமல் இருப்பாங்களே ஒழிய, பட் தீமை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கடகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் 8ல் தான் இருக்கார். ஆனால் இப்போ குரு லாபஸ்தானத்துக்கு வரும்போது அந்த 8ஆம் வீட்டில் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி கூட உங்களுக்கு பிரச்சனைகளை எப்படி ஜெயிக்க முடியும்னு ஒரு குரு கற்றுக் கொடுத்துருவார். இது எப்படி ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னால் புரியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை படிப்பே வரல அப்படின்னு உட்கார்ந்துட்டுருக்கு. அப்போது நிறைய இந்த டைமில் நீங்கள் மட்டும் மார்க் எடுக்கலை அப்படின்னா நான் 10th ப்ரமோட்டே பண்ண மாட்டேன், ப்ரமோட் பண்ணிவிடுவேன் 9th ஸ்டாண்டர்டில் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லலாம் பிரின்சிபல். அப்போது இத்தனை நாள் வரைக்கும் அப்படி இருக்கலாம். ஆனால் இப்போ லாபஸ்தானத்தில் புதன், சுக்ரன், சூரியன், குரு எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு டீச்சர் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக அவனுக்கு இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா 1 hour சொல்லி கொடுத்துட்டு போகிறேன், கண்டிப்பாக அவன் ஜெயிச்சிடுவான், அவனுக்கு சில டெக்னிக் புரியலை, அதை புரிய வச்சா அவன் ஜெயிச்சிடுவான் அப்படின்னு கை கொடுக்க ஒருத்தர் வருவார். அப்படி இருக்கும்போது ஜெயிக்கிறதுக்கு என்ன, அப்போது எக்ஸாம் எழுதுவான் இந்த பையன். எழுதும்போது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இவன் 15, 18 மார்க் வாங்கிட்டு இருந்தான், எத்தனை தடவை ரிவிஷன்லேயே இப்படி தான் வாங்கினா, எப்படி அவனுக்கு ஒரு டெஸ்ட்டுன்னு வச்சு அவன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 70, 80 வந்துட்டான் அப்படின்லாம் நம்ம ஆச்சரியப்படுறோம் இல்லையா? அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. ஏன் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் அப்படின்னா, செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு சுக்ரன், புதன், சூரியன் போயிடுறார். உங்களுடைய 2ஆம் அதிபதி 12 போய் வேற உட்கார்ந்துடுறார். அப்போ அந்த இடத்துல விரயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ரியலி குட்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, உங்களுடைய சந்திராஷ்டமம் இந்த தடவை ரொம்ப 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 கடுமையாக இருக்கும். ஸோ சந்திராஷ்டமத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா 8ஆம் வீட்டில் சந்திரன் போகும் தான் சந்திராஷ்டமம். அந்த 8ஆம் வீட்டில் தான் ஏற்கனவே சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். சனி பெயர்ச்சி 6 வரைக்கும் இது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் இந்த ஜூன் மாதம் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த சனி பகவான் உங்களுக்கு செவ்வாயை பார்க்குறார். அந்த செவ்வாய் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் சிறப்பு அல்ல. நல்லா இங்க புரிஞ்சுக்கணும், சிறப்பு அல்ல. அப்போ நீங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தன்னைக்கு சந்திரனும் சனியும் சேர்ந்தாலே இட்ஸ் கால் புணர்ப்பு யோகம். அந்த புணர்ப்புன்னா மறுபடியும் மறுபடியும் மறுபடியும்ன்றதான் புணர்ப்பு. அந்த இடத்துல செவ்வாயும் சேர்றதுனால சந்திராஷ்டம சமயத்துல நீங்க சின்னதா ஏதாவது ஒருத்தரை சொன்னா கூட அது மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். நான் கடைசியில உங்களுக்கு என்னைக்கு அந்த சந்திராஷ்டம் வருதுன்றதும் சொல்கிறேன். அந்த டைமில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு அலாரம் கூட செட் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மல் ரொட்டீன்லேயே கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த ஒரு பிரச்சனை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்க, யாரோ அந்த வண்டியை அவங்க தான் முட்டினா அப்படின்னா கூட ஓகே சார் அப்படின்னு போனாலே பெரிய பிரச்சனை வரும். ஸோ அந்த இடத்துல வண்டியில் போகாமல் இருக்கக்கூடாது, பட் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் அரளியை நீங்கள் உங்கள் வண்டியில் வச்சுருப்போங்க, உங்கள் டேஷ்போர்டில் கொஞ்சம் அரளி வச்சுக்கோங்க. நீங்கள் 2 வீலர்னால் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அரளி வச்சுக்கோங்க, ஒரு எலுமிச்சப்பழம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பெரிய பெரிய ப்ளஸ். சரி, இந்த டைமில் நல்ல விஷயங்களும் நிறையா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னென்ன நல்ல விஷயங்கள் அப்படின்னா, ஆன்சைட்டுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் வீட்டில் ராகு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆன்சைட்லேருந்து உங்களுக்கு நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கலாம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதே தான் பிஸ்னஸில் இருக்கும்போது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்றைக்கி உள்நாடு வெளிநாடுலாம் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க உங்களோட கம்யூனிகேட் பண்ணி அதன் மூலிமா லாபகரமாக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்
வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு யோகா டீச்சராகவே இருக்கீங்க அப்படின்னே வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் யோகா வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பீங்க. அப்போ ஒருத்தரோட தங்கச்சிக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா, அவங்க அக்கா கிட்ட சொல்லுவாங்க, இவ்வளோ நல்லா ஹெல்த்தி ஆயிட்டேன்னு. அப்போ ஏங்க நீங்கள் ஒரு ஆன்சைட்லேயே யோகா பண்ணால் என்னங்க, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இங்கே வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஃபீஸை விட அதிகமாகவும் வாங்கலாம். உங்களுடைய பேரு புகழும் அதிகமாகும். ஸோ அதன் மூலிமா நீங்கள் நிறைய அப்லிஃப்ட்மெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கெட் கனெக்டிவிட்டி வித் சம்திங் அப்ராட் அப்படின்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நிறைய ப்ளஸஸ் வந்து உங்களுக்கு ஏற்படும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, குரு கிரகம் உங்களுக்கு மாதம் முழுக்க வருடம் முழுக்க சூப்பராக இருக்குது. பட் மற்ற கிரகங்கள் எல்லாம் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பாயிண்ட்ல இருக்குது. பட் குரு ஆல்வேஸ் குட் பொசிஷனில் தான் இருக்கார், அதனால சந்தோஷப்படணும். பட் இப்போ செவ்வாய் அப்படின்ற கிரகம் ரொம்ப சரியில்லாததுனால நீங்கள் உங்களோட குழந்தைங்களோட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தைங்களுக்காக போய் பேசினேன்னு சொல்லி பிரச்சனையை இழுத்திருக்கக்கூடாது. நண்பர்களுக்காக பேசினேன்னு பிரச்சனையை இழுத்துக்கக்கூடாது. இப்போ எப்படின்னா, சும்மா நீங்கள் கதவை திறந்தாலே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்களாக போய் நின்று பேசுனீங்கன்னா பிரச்சனையை வாவான்னு கூப்பிடுறதுக்கும் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். தயவு செஞ்சு யாருக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஷூரிட்டி சிக்னேச்சர் எல்லாம் போட்டுறாதீங்க. நீங்கள் ஓகே நான் இருக்கேன் கொடுப்பா அப்படின்ற வார்த்தையே இப்போ சொல்லக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 9ல் சனி செவ்வாயை பார்க்கிறார் அப்படின்றது. ஸோ இந்த மாதம் வந்து ரொம்ப அலர்ட். எதில் அப்படின்னா, எந்த இடத்துலையும் உங்களுக்கு கோர்ட்டு கேஸுன்னு வந்துடக்கூடாது, வம்புகள் வந்துடக்கூடாது. எது எடுத்தாலும் சாந்தமாக நீங்கள் போகணும். அரசு வழி அணுகுங்கள் இல்லை. அதே மாதிரி அரசு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பில் கட்டுறது, நார்மல் ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கட்டுமே, அது கூட 15ஆம் தேதினா நீங்கள் 5ஆம் தேதியை நீங்கள் வந்து கட்டிடணும். உங்களுடைய ஜிஎஸ்டி இதிலெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி புதன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு உங்களுக்கு 14ஆம் தேதி. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்டன்ட்டோடலாம் கூட நீங்கள் காஷனாக இருக்கணும். அவங்க மறந்துட்டாலும் பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அவங்க சாரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால நீங்கள் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜாபில் இருந்தாலும் சரி, அக்கௌண்ட்ஸ் வித் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஆக்சிடெண்ட் மற்றவங்க பண்ணி கூட உங்கள் மேலே பழி வர்றதுக்கும், அதுக்காக விரயங்கள் ஆகிறதுக்கும், செலவுகள் பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே காமிக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படின்றது பல ரூபத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி விரைய செலவுகள் எக்கச்சக்கமாக காமிக்குது. அந்த இடத்துல நிதானத்தோட ஹியூமனிட்டியோட நடந்துக்கணும். பொதுவாகவே கடகராசி கடகலக்ன அன்பர்கள் வந்து அன்புக்குரியவர்கள். அந்த அன்பை முன்னாடி வச்சு மற்ற விஷயத்தை நீங்கள் தள்ளி வச்சிட்டிங்கன்னாலே திங்ஸ் வில் பி வெரி கிளியர். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, கடகம்னா சந்திரன், அந்த சந்திரன்னா திருப்பதி. ஸோ திருப்பதியினுடைய ஸ்லோகங்கள், திருமலையில் இருக்கக்கூடிய நம்ம வெங்கடேஷ பெருமாளினுடைய ஸ்லோகங்கள், பெருமாளினுடைய ஸ்லோகங்கள், விஷ்ணு சகசரநாமம், இதெல்லாம் நீங்கள் தினமும் கேளுங்க. தினமும் துளசி தீர்த்தம் நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுடைய வேலைகளை ஆரம்பிங்க. ஜூன் மாதம் சிவனேன்னு மூவ் ஆகிட்டு போயிடணும், எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் காஷனாக இருங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருப்பாங்க, ஆனால் நீங்கள் முதல்லையே லீவுன்னு சொல்லியிருப்பீங்க. பட் அவங்க அதை மறந்துருப்பாங்க. ஆனால் அப்போ அந்த இடத்துல உனக்கு முக்கியமான வேலைன்னு சொல்லும்போது அகைன் நீ தானேப்பா சொல்லணும், உனக்கு நான் அப்ரூவ் பண்ணியிருப்பேன் 15 நாள் முன்னாடி, அப்போ கூட அப்படியே விட்டுருவியா அப்படின்னு உங்களை வந்து பெரிய பிரச்சனைக்குள்ள, உங்களால் தான் அந்த பிஸ்னஸே போச்சுன்னு, ப்ராஜெக்டே போச்சுன்னு ஃபயர் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அலர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த நிமிஷமும் அலர்ட்டாக நீங்கள் வந்து இருக்கணும். வண்டி ஓட்டும்போது, ஒரு முடிவுகள் சொல்லும்போது ப்ரீ ஆர்கனைஸ்டாக இருக்கணும். அகெயின் நீங்கள் அலர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். எனக்கு மெடிடேஷன்லாம் பண்ண டைம் இல்லை, ஒன்றும் வரியில்லை, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் சிவனேன்னு உட்காருங்க. டெய்லி உங்கள் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுவே உங்களுடைய பிரெயினை வந்து அலர்ட் பண்ணிடும். ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தொழில் சம்பந்தமாக உங்களுடைய அதிகாரிகளோட பேசும்போதும், நீங்கள் ஒரு பில் கட்ட போகிறீங்க, அப்போ அந்த பில் கலெக்டர்கிட்ட பேசும்போது கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா இந்த மாதம் கடகடான்னு போயிடும். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப காஷனாக இருக்கணுன்றது
ஞாபகம் வச்சுக்கணும். கடக ராசிக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னா 26ஆம் தேதி 1:50 நடு ஜாமத்திலேருந்து 28ஆம் தேதி காலையில் 4:32 வரைக்கும் இருக்குது. இதில் ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து நைட்டில் ரொம்பவே கடந்துடுறீங்க. பட் நான் சொன்ன பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூன் 2024 கிரகநிலைகளை பார்க்கும்போது 2ல் கேது, 7ல் சனி பகவான், 8ல் ராகு, 9ல் செவ்வாய், 10ல் புதன், சூரியன், சுக்ரன், குரு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டுக்கு சுக்ரன், புதன், சூரியன் வந்துடுவாங்க. அது 12ஆம் தேதி சுக்ரன், 14ஆம் தேதி புதன், அதே மாதிரி 15ஆம் தேதி சூரியன். உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு காலகட்டம். அனைத்திலும் வெற்றி. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இந்த மாதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மைனஸாக இருந்தாலும் இப்போ கோச்சாரம் இவ்வளவு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் இந்த டைம் பீரியடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இப்போ நடக்கிற திசை என்ன, புத்தி என்ன அப்படின்றத பாருங்கள். அந்த கிரகங்கள் பாசிட்டிவாக இல்லை அன்ஃபேவரபிளான்றது தெரிஞ்சுக்கோங்க. அது அன்ஃபேவரபிளாக இருந்தால் கூட இப்போ கோச்சாரம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் இப்போ போய் பேசும்போது அந்த நெகட்டிவிட்டி பெருசுப்படுத்தாமல் இருக்கும். அப்போது பாசிட்டிவான விஷயங்கள் பலது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல 4 கிரக அமைப்பு. அண்ட் குரு வந்து உங்களுடைய தனஸ்தானத்தையே பார்த்துட்ருக்கார். அப்போது வளர்ச்சி அபரிவிதமாக ஃபினான்ஷியலி இருக்குன்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய நிலையிலேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேற ஒரு செக்ஷனுக்கு உங்களை மாற்றியிருப்பாங்க, அல்லது சேம் ஒரு இடத்துக்கு உங்களுக்கு மாற்றியிருப்பாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க. பட் அந்த டிரான்ஸ்ஃபர்னால உங்களுக்கு பெரிய ப்ளஸஸ் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே லாபகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சம்திங் எக்ஸ்ட்ராடினரி சூப்பர். உங்களுடைய 2ஆம் அதிபதி புதன், அவர் 11ஆம் வீட்டில் வரும்போது உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து அப்படி சரளமாக வரும். கரெக்டாக கேட்ச் பண்ணி கரெக்டாக நீங்கள் சொல்லிடுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஜாபாக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து டெலிவரி பண்ணும்போது அனைத்து விஷயத்துலையுமே சுபம் சுகம் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி என்னடா இப்படி சொல்கிறோம், 7ல் சனி தான் இருக்கே அப்படின்றதும் நீங்கள் நினைக்கலாம். ஆமாம் இருக்குதான், இல்லைன்றது இல்லை. ஆனால் இப்போ எல்லா கிரகங்களுமே லாபஸ்தானத்தில் இருக்கும்போது சனி பகவான் உங்களுக்கு 7ல் இருந்தாலும் அந்த இடத்துல பிரச்சனைகள் வந்தாலும் கம்யூனிகேஷன் மூலியமாக அதை நீங்கள் கரெக்ட் பண்ண முடியுமே. அப்புறம் ஏன் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. நான் சொல்லிகிட்டே இருப்பேன், எந்த காலகட்டமும் 100% சூப்பர் அப்படின்றது கிடையாது. அதில் வந்து 80-20, 70-30 அப்படின்றது தான் இருக்கும். பட் அந்த 20-30 நெகட்டிவிட்டியும் நீங்களே உங்கள் புத்திசாலித்தனத்தினால நீங்கள் சுகமாக இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து பண்ணும்போது தட்ஸ் லைஃப் அப்படின்றது போயிடும். அப்போது ஸ்மூத் கோயிங்கிறத விட ஹாப்பி கோயிங்க்கும், ஓ சாரிப்பா தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, உங்களை நீங்கள் இப்படி சொன்னது எனக்கு இப்படி புரிஞ்சிடுச்சுப்பா அப்படின்றது உங்களை புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. எப்பயுமா நார்மலாக கொடுக்கறது கொடுப்பாங்க. ஆனால் ஒரு தப்பாக அவங்க ப்ரனவுன்ஸ் பண்ணி, அதாவது எதிரிகளே நட்பு ஆகி, அதாவது உங்களை தப்பாக நினச்சிட்டு இருந்தவங்களே உங்களை ரைட்டாக புரிஞ்சுக்கும் போது, சாரிப்பா இந்தப்பா எடுத்துக்கோப்பா, இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய மனநிறைவு நான் சொல்லணுமா, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனராசி வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சந்திரன் ராகுவோடு இருப்பார். அண்ட் அந்த ராகு வந்து கேதுவை பார்த்துட்டு இருக்கார். ஸோ அந்த இடத்துல சில கருத்து மோதல்கள் வரும். பட் ஆனால் ஜெயிப்பீங்க, வரி பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து சனி பகவானுடைய பார்வை வந்து அங்கே இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் 9ஆம் வீடுன்றது தந்தை, 4ஆம் வீட்டினுடைய அதிபதி செவ்வாய் தான் 9ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ உங்கள் பேரண்ட்ஸோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் தாய் தந்தையருக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனிஹோ பார்த்தீங்கன்னா அது அம்மா அப்பா தான். ஸோ அவங்களோட கருத்து மோதல்கள் வேண்டாமே. அவங்க
அவங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றதுக்காக சில செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சில மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வருமே ஒழிய அது மிகப்பெரிய பிரச்சனையா வராது. ஸோ நீங்க ஒன்று சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பா நான் இது பண்றேன், இது இவ்வளோ நல்லா போயிட்டு இருக்கு, நான் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா, நீங்க ஜஸ்ட் ஒரு அப்ரூவ் பண்ணுங்க, ஓகே சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா உங்க அப்பா சொல்லலாம், இல்ல இல்ல எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, தயவு செஞ்சு சிவனே நிறு அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணி அப்பாதான்னு நினைக்காம அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாக்குவாதங்களை தவிர்த்து மறுபடியும் மறுபடியும் லாபஸ்தானத்தில் தான் இவ்வளோ கிரகங்கள் இருக்கே, அண்ட் குரு வந்து 2ஆம் வீட்டை வேற பார்க்குதே, அப்போ மறுபடியும் அப்பா இப்படி பண்ணால் நமக்கு இவ்வளோ ப்ராஜெக்ட் வரும், அப்படி பண்ணால் இவ்வளோ வந்து நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகள் கருத்து மோதல்கள் மாறி அபரிவிதமான அப்லிஃப்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் சூரியனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சூரியன் லாபஸ்தானத்துக்கு வர்றது அப்படின்றது மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலகட்டம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தந்தை வழி தாய் வழி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இப்போ நீங்க போய் பேசி, நீங்க சின்னவங்களா இருக்கலாம், நீங்க போய் பேசும்போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மற்றவங்கள் எல்லாமே வந்து உங்களோட சேர்ந்து உங்களுடைய தாய் தந்தையுடன் இருக்கக்கூடிய வெறுப்புகளை அவங்க மாத்திக்கிட்டு அதன் மூலியமா அப்லிஃப்ட்மெண்ட் ஆறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தந்தை வழி சொத்து உங்களுக்கு இப்போ நீங்க புத்திகரமா, அதாவது கரெக்டா பிளான் பண்ணி நீங்க பேசினீங்கன்னா, எப்பயோ தாத்தா வழி அம்மா வழி தாத்தா அப்பா வழி தாத்தா எல்லாம் வாங்கி வச்ச சொத்து கூட உங்களுக்கு வரதுக்குண்டான சூப்பரான ஒரு காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, 2ல் கேது, அதே மாதிரி 8ல் ராகு, 7ல் சனி தான். பட் ஸ்டில் இந்த காலகட்டம் லாபகரமாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வருட கிரகங்கள் சிலது ஃபேவரபிள் இல்லை அப்படின்னாலும் இப்போ மாத கிரகங்கள் ஃபேவரபிளாக இருக்குது. மாத பலன் பார்க்கறதே இது ஃபேவரபிளான்னு பார்த்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக தான். ஆதித்ய ஹிருதயம் விடாமல் சொல்லுங்கள், நார் சத்துள்ள உணவுகள் சாப்பிடுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, சூரிய வழிபாடுகள் பண்ணுங்க, சூரியனுடைய உணவுகள் எடுத்துக்கோங்க, கோதுமை உணவு அதிகமாக எடுத்துக்கோங்க. கடவுள் எதெல்லாம் சிகப்பு நிறத்தில் கொடுத்துருக்காரோ அந்த சிகப்பு நிற உணவுகள் நீங்கள் சாப்பிடுங்க. இதை மட்டும் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ட்ரை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கால் பாதம் அயர்ன் இதெல்லாம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னாலே இது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜூன் மந்த்னுடைய கிரக நிலைகளை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு 100% மூவ் பண்ணிடலாம். ஓகே. சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல கருத்து மோதல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய 8ஆம் வீட்டுக்கு சந்திரன் வரும்போது தான் சந்திராஷ்டமம், அங்க ராகுவும் இருக்கார். ஸோ அப்போ இந்த கருத்து மோதல்களை கொஞ்சம் நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கலன்னா நெகட்டிவ் ஆயிடும். ஏன்னா ராகுன்றது மல்டிப்ளேயர், பாசிட்டிவ் மல்டிப்ளேயரும் அவர் தான், நெகட்டிவ் மல்டிப்ளேயரும் அவர் தான்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னி ராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு ஜூன் மாதம் கிரகநிலைகளை பார்க்கும்போது கன்னிலேயே கேது இருக்கு, 6ல் சனி பகவான், 7ல் ராகு, 8ல் செவ்வாய், 9ல் புதன், சூரியன், சுக்கிரன், குரு. 10ஆம் வீட்டுக்கு 12ஆம் தேதி 14ஆம் தேதி 15ஆம் தேதி சுக்கிரன் புதன் சூரியன் டிரான்சிட். 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் வந்துடுவார். சரி, உங்களுடைய ராசி அதிபதி புதன் வந்து ரொம்ப 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 ஃபேவரபிளாக இந்த மாதம் முழுக்க இருக்கார். சரி, புதன் வீட்டில் கேது இருக்கும்போது எப்படி அப்படின்னு பார்த்தா குருனுடைய பார்வை தான் வந்துடுச்சே. அப்போ குரு எங்க இருக்காருன்றதை விட அவருடைய பார்வை பலம் பெற்றாலே போதும். ஸோ அப்போ எப்படிப்பட்ட குழப்பங்கள் வந்தாலும் உங்க ஜாதகத்துல எப்படிப்பட்ட குழப்பங்கள் வந்தாலும் குருவும் ஃபேவரபிள், சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கூட நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லவே இல்லை. வருட கிரகங்கள் அவ்வளவு ஃபேவரபிளா இருக்கு. இது உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்நேரமே பார்த்தீங்கன்னா கன்னி ராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணியிருப்பீங்க. நிறைய கடன் வாங்கியிருக்கிறவங்க கூட இப்போ கடனை கட்ட திருப்தியாக ஆரம்பிச்சிருப்பீங்க. குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள்னு எது இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கிறதுனால
உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண தெரியும். சனி பகவான்றது நீதிமான். நீதிமான்றது என்ன அப்படின்னா எதை எப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அவர் 6ஆம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ். அப்போது நீங்கள் அந்த பிரச்சனையெல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து உங்கள் முன்னேற்றத்தினால் நீங்கள் குடும்பத்துக்காக வாங்கின கடனை எல்லாம் நீங்கள் அடைச்சு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. அண்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வழிவகுக்கும். ஆனாலும் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி 6ஆம் வீட்டில் இருந்து உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்குறார். அதில் செவ்வாய் உங்களுக்கு அங்கே பலம் பெற்று இருக்கார். அப்போ சனியும் பலம் செவ்வாயும் பலம். 3ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதும் செவ்வாயினுடைய வீடே. ஸோ அந்த பாயிண்டில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த எச்சரிக்கை அப்படின்றது எதுன்னா நீங்கள் எதுக்குள்ளே தலையிடணும் எதுக்குள்ளே தலையிடக்கூடாது. தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே தலையிடவே வேண்டாம். தேவையில்லாத வார்த்தைகள் பேசிடவே வேண்டாம். தேவையில்லாத சண்டை சச்சரவுகளுக்குள்ளே மாட்டிடவே வேண்டாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது குடும்பத்துக்காக நீங்கள் முன்னாடி போய் நின்று அவங்களுக்காக ஏதாவது வாய் விட்டு கெட்ட பேர் வாங்கியிருக்கலாம், அல்லது உங்களால் தான் பிரச்சனைன்னு கூட கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம், நீங்கள் ஆப்போசிட்டாக இருக்கிறவங்கள ஃபேமிலி மெம்பருக்காக அதனுடைய நியாயம் தர்மம் எல்லாம் தெரியாமல் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா இந்த கேது இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தவறுதலாக நீங்கள் ஞானம் இல்லாமல் பேசி இப்போ அந்த ஞானத்தை எடுத்துகிட்டு கூட அந்த விரோதம்ன்றது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, சாரிப்பா எனக்கு தெரியாது, குடும்பத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, நான் அப்படித்தான் இருப்பியோன்னு நினச்சி நான் பேசிட்டேன், மனசில் ஒன்றும் வச்சுக்காதீங்க, ஜஸ்ட் லீவ் இட் பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டே இருங்கங்க. ஒரு ஷோல்டரை டச் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. அப்போது அதனுடைய நெகட்டிவிட்டி இல்லாமல் இருக்கும். ஏன்னா 8ஆம் வீட்டில் செவ்வாய்ன்றது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு விஷயத்தை தவிர மற்ற அனைத்து விஷயங்களும் ரொம்ப 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 சாதகமாக இருக்குது. கம்யூனிகேஷன் அப்படின்றது தான் புதன். அந்த புதன் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு இந்த மாத கடைசியில் வந்துடுறார். தொடர்ந்து லாபங்கள், தொழிலினால் லாபம், நிறைய பூர்வ புண்ணியஸ்தான லாபம், அதே மாதிரி வராத விஷயங்கள் கூட. இப்போ அப்பா வழி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரணும், அப்பா வழி உறவினால் நன்மைகள் ஏற்படும், அப்பா வழி வரவேண்டிய சொத்துக்கள் வரும், அப்பா உங்களுக்கு சாதகமாக பல விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 9ஆம் வீடு அப்படின்றது சூரியன், அங்கே சூரியன் இருக்கார். உங்களுடைய 2ஆம் வீடு தனம் சந்தோஷம்னு சொல்லக்கூடிய வாக்கு வன்மையை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் சூரியனோட போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அங்க புதனும் உங்களுடைய ராசிநாதன் இருக்கார், குருவும் இருக்கார். இதை சொல்லிட்டே போலாம். நீங்க இந்த காலகட்டத்தில் நெகட்டிவான விஷயங்களை ஜெயிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்கள், இப்போ நீங்க இதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்பா வழி உறவு, உங்க வழி உறவு, உங்க மனைவி வழி உறவு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சில கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதையும் பெருசுப்படுத்திடவே வேண்டாம். பட் அது பெரிய சண்டை சச்சரவா போகாது. ஸோ எது எடுத்தாலுமே ஓப்பனா போங்க, விட்டு கொடுத்து போங்க. புதனுடைய ஸ்லோகத்தை சொல்லிட்டே வாங்க. பச்சை நிற உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. பச்சை பயிறு அதிகமாக எடுத்துக்கோங்க. மதுரை மீனாட்சி அம்மனை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. தினமும் நீங்க துளசி தீர்த்தம் குடிங்க. ஸோ பெருமாளுடைய உங்களுக்கு எது தெரியுமோ ஒன்றும் வேண்டாம், ஓம் நமோ நாராயணான்றதை நீங்கள் 3 தடவை சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக போகிறதுக்கும், உங்களுடைய குடும்பம் உங்களால் சிறக்கிறதுக்கும், பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கும், நீங்கள் அப்லிஃப்ட் ஆகிறதுக்கும் நிறைய விஷயங்கள், கடனை அடைக்கலாம், கடன் வாங்கலாம், அப்லிஃப்ட் ஆகலாம், ஆன்சைட் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய எண்ணமெல்லாம் என்ன இருக்கணும்னா நெகட்டிவிட்டிக்கு மன்னிப்பே கேட்டுக்கலாம். நெகட்டிவிட்டின்றது வேண்டாமே, வாழ்க்கையில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும். எனிமிட்டி நிறைய வந்திருக்கும். அந்த எனிமிட்டி எல்லாமே இப்போ போன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பில் மட்டும் பார்த்துக்கோங்க. அவங்க ஃபேவரபுளாக இருந்தால் எவ்ரிதிங் இஸ் ஃபேவரபிள். நான் லைனாக சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ விஷயங்கள். அதே மாதிரி எதிரிகளாக இருந்தவங்க கூட இப்போ உங்களுக்கு நட்பு பாராட்டுவாங்க. உங்களை தப்பாக புரிஞ்சிட்டவங்க கூட இப்படி பண்ணிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வழி காமிப்பாங்க.
நினைப்பாங்க. ஏன்னா குரு வந்து ஃபேவரபிள். குரு ஃபேவரபிளாக இருக்கும்போது வழிகாட்டுதலை நீங்கள் செய்ய வேண்டியது எடுத்துக்கணும். நல்ல மனிதர்கள், கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்கள் அந்த இடத்துல புரியாமல் நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் சூழப்பட்டு நிறைய பிரச்சனைக்குள்ளே இருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றொன்னா விடுபட்டு வந்துட்டே இருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சந்திராஷ்டமத்தன்னைக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இவ்வளவு நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் சந்திராஷ்டமம், அதாவது மேஷத்துக்கு சந்திரன் வரும்போது சந்திராஷ்டமம், அங்கே செவ்வாயோட சேர்ந்து சந்திரமங்கல யோகமும் அங்கே தான் இருக்குது. ஆனால் சனி பகவானுடைய பார்வையும் அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா, முடியும்னா ஏதாவது ஒரு கருத்து மோதல் வந்தால் அங்கே பேசுங்க. அப்படி இல்லைன்னா சப் ஜாடு சிவனேன்னு இருங்க. என்னமோப்பா என்னமோ நடக்குது என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வார்த்தைகளும் விடாமல் உங்கள் மேலே கருத்து மோதல் வந்தால், சாரிப்பா, அப்போ இருந்த சூழ்நிலை அப்படிப்பா, மன்னிச்சுக்கோப்பா, மனசில் வச்சுக்காதப்பா அப்படின்னு மனசை, சந்திரன்னா மனசு, அதை சாந்தப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை இப்போ நீங்கள் சின்ன லெவலில் சொல்லும் போதே அதை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க, நீங்கள் எதிரி என்ன வேணாலும் சொல்லிக்கோங்களேன், உங்களை ராங்காக புரிஞ்சுக்கிறவங்க சரி சரி சரிப்பா விடுப்பான்னு அங்கே எனிமிட்டியே டோட்டலி குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். நன்மைகள் நடக்கிறது சந்தோஷம். ஆனால் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை ஓடுறதே மிக மிக சுகம். ஸோ ஸ்மூத் லைஃப் கோயிங்க்கு இந்த மந்த்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடவே வேண்டாம். உங்களுடைய சந்திராஷ்டமம் இந்தந்த தேதிகளில் வருது. அந்த காலகட்டம் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக மூவ் பண்ணுங்க. சனியினுடைய ஏதாவது புத்திகள் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா நீங்கள் அதுவுமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. சத்ரு ஜெயத்தை சொல்லி கொடுக்குற அளவுக்கு இருக்குது. அந்த சத்ரு ஜெயத்துலேருந்து வெளியில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லெவலுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதம் நிறைய ப்ளஸ்ஸஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி மற்றும் துலாம் லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகநிலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சனி பகவான், 6ல் ராகு, 7ல் செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், குரு 4 கிரக சேர்க்கை 8ஆம் வீட்டில். அடுத்தது 12ஆம் தேதி சுக்கிரன் வந்து மிதுனத்துக்கு மாறிடுறார். 14 புதனும் மாறிடுறார். 15 சூரியனும் மாறிடுறார். அப்போ அது எல்லாமே 9ஆம் வீடு. அண்ட் 10ஆம் வீட்டுக்கு புதன் வந்து மாறிடுறார் இந்த மாத கடைசியில். 12ல் கேது. சரி, இந்த கிரகநிலைகளை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தோன்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் 8ல் போய் 4 கிரக கூட்டு அமைப்போடு இருக்காரே, அது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு. 8ஆம் வீட்டில் கிரகங்கள் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பயப்படுறது நியாயமே. ஆனால் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அங்கே குருவும் சேர்ந்திருக்கார். உங்களுடைய 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்த்துட்ருக்கார். அண்ட் உங்களுடைய ராசிநாதனும் அங்கே இருக்கார். புதன் உங்களுக்கு 12ஆம் தேதி 14ஆம் தேதி மிதுனத்துக்கு மாறிடுறார். இந்த அமைப்பில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால், உங்களுடைய பேச்சு திறமையினால் எப்படிப்பட்ட விஷயத்தையும் கரெக்டாக எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ அது வெளியில் வந்து அது தீர்ந்து நிம்மதியான ஒரு வழிக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த ஜூன் மாதம். ஏன்னா 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்த்துட்டே இருக்கார். அப்போ தினம் வாக்கு, குடும்பம், பணம், சந்தோஷம் எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் வீட்டை தான் 4 கிரக சேர்க்கையினுடைய பார்வை இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கே வாக்கு சாதுரியம், எதை எப்போ எப்படி யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றத புரிஞ்சு செயல்பட்டு நிறைய விஷயங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப்பை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஜூன் மாதம் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுக்கு உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது எது எப்படி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஃபைனலாக அது சாந்தமாகவும் ஸ்மூத்தாகவும் லாப ரீதியாகவும் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் அடையும். ஸோ இங்கே என்னென்னா கம்யூனிகேஷன் தான் இங்கே ஃபர்ஸ்ட் பிகம்ஸ் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ த்ரூ கம்யூனிகேஷன் உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் போகிற ஜாப் நல்லாயிருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட படிப்பு இந்த இடத்துல தடுமாறுதே, இந்த குரூப் எடுத்தது ரைட்டா ராங்கா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் கூட அந்த கன்ஃபியூஷன் லாபகரமாக தெளிவு பெற்று, எல்லாத்துலேயும் தான் கன்ஃபியூஷன் இருக்குது, இந்த கன்ஃபியூஷனை திறம்பட என்ன பண்ணினா ஜெயிக்க முடியும்
அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சுக்ரன், நீங்கள் வந்து துலாம்னாலே சுக்ரன், அந்த சுக்ரன் 8ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கு. அப்போது நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்ற ஒரு படிப்புக்கு நீங்கள் போயிட்டீங்க இப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு மணிப்பால் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் போயிட்டீங்க. அப்போ நீங்கள் ஆர்கிடெக்டாக அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப கடுமையான விஷயங்கள் சொல்கிறாங்க, நம்மளாலலாம் முடியுமா அப்படின்னு பயங்கர பதட்டம், பயங்கர கன்ஃபியூஷன். அப்படி இருந்தாலும் கூட ஆட்டோமேட்டிக்காக லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அந்த லாபஸ்தானாதிபதி சூரியன் பார்த்தீங்கன்னா 8லையும் 15ஆம் தேதிக்கு மேலே 9லையும் இருக்கிறதுனால குருனுடைய யோகம் பெற்று குரு உங்களுடைய 2ஆம் பார்வையை பார்க்கறதுனால நாளைக்கு இதன் மூலியமா வளர்ச்சி வர்றதுக்கு இப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சி தான் இது அப்படின்றது புரியும். அண்ட் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் யாரோ வந்து ஒரு டீச்சராக இருக்கலாம், தம்பி உன்னை விட வீக்காக இருந்தவங்க எல்லாம் இதில் ஜெயிச்சிருக்காங்கப்பா, நத்திங் டு வரி, அதனால நீ பேக் போகாத, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சீட்டு கிடைக்கிறது, உன்னால் முடியும்ப்பா அப்படின்னு கான்ஃபிடென்ஸை கொடுத்து சூப்பராக உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதி யார்? செவ்வாய். அவர் 7ஆம் வீட்டில் இருக்கார். 5ஆம் வீட்டிலேருந்து சனி பகவான் அந்த செவ்வாயை பார்த்துட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது இங்கே நீங்கள் என்ன புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா, சோர்வு கூடாது, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், பிளான் பண்ணணும், ஜட்ஜ் பண்ணணும், எதை எப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், ஆர்கனைஸ் பண்ணினா முடியாதது எதுவுமே இல்லை. இந்த சீட்டு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட், இந்த சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்குவீங்க. இது வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிக்கும் இதுதான். இல்லத்தரசின்றது சிம்பிள் கிடையாது. அதுவும் துலா ராசியில் இல்லத்தரசியாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா துலாம் அப்படின்றானே நிறைய விஷயங்கள் சுகமாக ஜொலிச்சு நிறைய விஷயங்கள் சாதிச்சு தான் ஒரு ஆளா ஜெயிச்சு அப்படி வரணும்னு இருக்கும். அதே மாதிரி துலாம் அப்படின்றது திருப்தி அடையிறது ரொம்ப டிஃபிகல்ட். ரீசன் என்னன்னா, அதுக்கு தான் தெராசுன்னு சொல்றது. எப்படி நம்ம ஒரு காய்கறி வாங்கும்போது எது பண்ணினாலுமே அந்த தெராசை கரெக்டாக நிப்பாட்டுறது எவ்வளவு கஷ்டமோ, அந்த மாதிரி இவங்க மனசுல ஓகேன்னு ரைட்டு நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கே இது ரொம்ப 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 பொன்னான பீரியட். 5ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் வரும். அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணினீங்கன்னா அந்த அட்வைஸ் அவங்க ஏற்றுக்காமல் போகலாம். பட் ஸ்டில் அந்த இடத்துல திங்க் பண்ணி செயல்படுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை புரிஞ்சுக்குவாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்னால இது பெரிய லெவல் பாதிப்பெல்லாம் ஒன்றுமே வராது. சரி, இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பிரச்சனைகள் யாராக இருந்தாலும் இந்த பூமியில் யார் பிறந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கும். இதில் சனியும் செவ்வாயும் ஒருத்தர் பார்த்துக்கிறதுனாலையும் 5ஆம் வீடு 7ஆம் வீடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடுகள். அந்த இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால, அதாவது உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக, அதான் நான் வாட் இஸ் ஈக்குவலண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். நோபடி இஸ் அன்ஈக்குவல் டு எனிபடி. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஆர்கிடெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்திருக்கார். அவருக்கு பிடிச்சி எடுத்தாரா பிடிக்காம எடுத்தாரா, ஆனால் ரொம்ப ஜாலியாக நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணி ஜெயிக்கணும், நீங்கள் ரொம்ப கடுமையாக பண்ணி ஜெயிக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல போடா நீ இப்போ ஏன்டா இதை எடுத்த அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேறு மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யார் எது சொன்னாலும் கவலைப்படாதீங்க. எந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தையும் உங்களை புட் டவுன் பண்ணுறவங்கள பார்த்து நீங்கள் கவலையே படாதீங்க. அவங்களால இழிச்சொற்கள் கண்டிப்பாக வரும். ஏன்னா செவ்வாய் சனியினால் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களை டவுன் பண்ணினாலோ அல்லது உங்களை புரியாமல் பேசினாலோ, இல்லை டவுன் பண்ணினா அப்படின்றத விட உங்களை புரியாமல் பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய சாதிச்சிருப்பீங்க, ஆனால் உங்களை பார்த்து உன்னால் இட்லி சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஓகே சரிப்பா நீ அந்த லெவலில் கேட்குற, ஆமான் தானே, சரி ஓகே ஆமாப்பா தப்பு தான்ப்பா, என்னால் முடியாது தான்ப்பா வீட்டில் இருந்து இட்லியை சாப்பிட்றதுக்கு, நான் பிஸி தான்ப்பா, அதனால என்னுடைய பிஸி ஷெட்யூலில் நிறைய விஷயங்கள் பிடிக்காததை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்ப்பா, பரவாயில்லப்பா அப்படின்னு எடுத்துக்கோங்க. அவங்கள பார்த்து எதுவும் டவுனாவோ ஏளனமாவோ தயவு செஞ்சு வேண்டாம். அங்கே தான் பிரச்சனை வரும்.
யாரையுமே இலக்கு நாட்டமாவோ அல்லது குறைவாவோ மதிப்பிடாமல் அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்மைலி கொடுத்துட்டு உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு சந்தோஷமாக மனசாரையும் சரி உடலாலும் சரி கண்களாலும் சரி எந்த ஒரு டவுன் பார்வையும் இல்லாமல் நீங்கள் தோள் தட்டி ராஜ நட போட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். இதில் சந்திரன் 8ஆம் வீட்டில் வரும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த சந்திரன் அங்கே வரும்போது உங்களுக்கு 4 கிரக அமைப்புகள் அங்கே இருக்கும். அதே மாதிரி சந்திரன் அங்கே வரும்போது குருச்சந்திர யோகமாகவும் அங்கே போயிடுதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அந்த குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் சந்திராஷ்டமத்தன்னைக்கு பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏன்னா குரு அங்கே சேர்றதுனால எப்படிப்பட்ட சிக்கல்கள் எப்படி வந்தாலும் இப்போ குருனுடைய கை கொடுத்தல் அப்படின்றது இருப்பதுனால அவருடைய பார்வை பலம் இருக்கிறதுனால ஃபைனலாக உங்களுக்கு வெற்றியே. இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது எதுவுமே ரொம்ப மனசுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. எல்லா விஷயத்தையும் ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. யாருனாலையும் பேலன்ஸ் பண்ணி லைஃப்பை லீட் பண்ண முடியாது. அதனால ஜஸ்ட் கோ இன் யோர் ஸ்டைல், ப்ரூவ் யோர் செல்ஃப், லிவ் ஹாப்பி அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை வச்சுட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஸ்க்ரீனில் வர்ற காலகட்டம் தான் உங்களுடைய சந்திராஷ்டமம். இப்போ நடக்கிற திசாபுத்தி என்னன்னு பாருங்க. அப்போ சனி சம்பந்தமான திசாபுத்திகள் ஏதாவது இருக்கா? கூடாத கிரகத்தினுடைய அமைப்புகள் இப்போ திசாபுத்தியா இருக்கா அப்படின்னா டபுள் ட்ரிபிள் காஷனாக இருங்க சந்திராஷ்டமத்தன்னைக்கு. இப்படி இல்லைன்னா முக்கியமான விஷயங்களை தவிர்த்துட்டு மற்ற விஷயத்தெல்லாம் ஜஸ்ட் ப்ரொசீட் பண்ணுங்க. நீங்கள் ஸ்ரீரங்கநாதரை ரங்கநாதருக்கு உண்டான ஸ்லோகங்கள் கேட்க கேட்க துளசி தீர்த்தம் குடிக்க குடிக்க ஆட்டோமேட்டிக்காக இந்த மந்தில் நிறைய 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 சாதிச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நீங்கள் போக போகிறீங்க. ஓகே, விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகநிலைகளை பார்க்கும்போது 4ஆம் வீட்டில் சனி பகவான், 5ல் ராகு, 6ல் செவ்வாய், 7ல் புதன், சூரியன், சுக்கிரன், குரு, லாபஸ்தானத்தில் கேது. அதே மாதிரி 12ஆம் தேதி உங்களுடைய 8ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் மாறுறார், 14 புதன் மாறுறார், சூரியன் 15 மாறுறார். மாத கடைசியில் உங்களுக்கு கடகத்துக்கு புதன் மாறிடுறார். சரி, இந்த கிரகநிலைகளை வச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சூப்பராக இருக்க போகுது, அட்டகாசமாக இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. அப்பாடா இழுபறியாக இருக்கே, என்னடா குரு பயிற்சி வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, ஆனால் அப்படி ஒன்றும் பெரிய சிம்டமே தெரியலையே அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதத்துலேருந்து நிறைய விஷயங்கள் சாதிக்க போகிறீங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளே பொதுவாகவே அதிகம். விருச்சிக ராசி சாதனை புரியக்கூடியவர்கள். ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துட்டாங்கன்னா விடாமுயற்சியாக அதை மறுபடியும் 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 பண்ணி நிறைய விஷயத்த அவங்க ஜெயிப்பாங்க. அந்த மறுபடியும் மறுபடியும் எடுக்கிறதுனால நிறைய போராட்டத்தை வாழ்க்கையில் சந்தித்து அதன் மூலிமா நிறைய அனுபவம் பெற்றவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். ஏன்னா செவ்வாய் அப்படின்றது அவங்களுடைய ராசிநாதன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 8ஆவது வீடு. அப்போ 8 அப்படின்னா எந்த ஒரு பாயிண்ட்டுக்கும், அதாவது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்துக்கே பெருசாக சோர்ந்துடுவாங்க. ஆனால் இவங்க பெரிய விஷயம் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு விருச்சிக ராசி நண்பர்கிட்ட போய் பேசினீங்க அப்படின்னா இவ்வளவு தானே அடப்பா இதுக்கெல்லாம் நீ பயந்தா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிற விதமும் அவங்க கொடுக்குற ஐடியாஸும் பிரமிக்கக்கூடிய அளவில் உண்மையாக சாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இதில் ஒரு விஷயந்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போதைய காலகட்டத்தில் உங்களுக்கு திசா புத்திகள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். அது ஃபேவரபுளாக இருந்துருச்சுன்னா சம்திங் எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் ஜெயிக்கலாம். 5ஆம் வீட்டில் ராகு, குருனுடைய வீடு. உங்களுக்கு குரு பார்வை அற்புதமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுன்னா இழுபறிகள் குறையும். நீங்கள் யாருக்கெல்லாம் 10 தடவை ஃபோன் பண்ணி வேலை ஆகவே இல்லையோ இப்போ அவங்களாகவே சார் நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்க சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி வேலைகளை கடகடன்னு முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன அப்படின்னா உங்களுடைய 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். உங்களுடைய ராசிநாதன் தான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் ரேஷியோ ரொம்ப அதிகம், ரொம்ப வீரம், எஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடப்போடா உனக்கு என்ன தெரியும் அப்படின்றது ஜென்ரலாகவே விருச்சிக ராசிக்கு 80% ஆட்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க சாதிச்சு அதில் வெளியில் வந்திருப்பாங்க. அப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். பட் அந்த தாட் ப்ராசஸ் மட்டும் வேண்டாம். எப்பயுமே என்ன நினைக்கணும் அப்படின்னா
கடல் அளவு, அதில் நமக்கு தெரிஞ்சது கடுகளவே அப்படின்றது புரிய வச்சிடும் இந்த ஒரு பாயிண்டில் நீங்கள் சரியாக இல்லைன்னா. ஏன்னா அர்த்தமாஷ்ட சனியில் சனி பகவான் இருந்து அவர் செவ்வாயை பார்க்குறார். அப்போ இந்த ஒரு விஷயத்தினால பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து சார் நீங்கள் கூப்பிட்டுட்டே இருந்தீங்க, ஆனால் என்னால் முடியல, இப்போ நான் வந்தேன் பெரிய இது போடா, நான் உனக்கு எனக்கு இப்போ வேண்டாம், நீ கூப்பிடும்போது எடுக்கலல்ல அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை விட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்களே தடுத்துக்கிறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். இது எந்த ஸ்டேஜாக இருக்கலாம், நீங்கள் எஜுகேஷனாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். பட் இந்த இடத்துல அப்பாடி இப்போயாவது வந்தியே, உனக்கு எத்தனை தடவை முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிட்டேன், நீ வந்தது சந்தோஷம்தான்ப்பா, ஆனால் நீ எடுக்காததுனால நான் அந்த ப்ராஜெக்டை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சாந்தமாக அவங்கள உட்கார வச்சு இன்னொரு 5 நிமிஷம் அவங்களுக்கு பேசி தென் அவங்கள அனுப்பி விடுங்க. அப்போ லைஃப் லாங் அவங்களும் இன்புட்டாக இருப்பாங்க. உங்களை மாதிரி ஸ்ட்ராங்காக மல்டி டாஸ்கிங் பீப்புள் நிறைய பேர் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா திங்ஸ் வில் பி ரியலி குட். ஏன்னா இந்த 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்து சனியினுடைய பார்வை அர்த்தமாஷ்ட சனியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாத பிரச்சனையே வந்துடும். மேபி நீங்கள் ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணி வேலை பண்ணியிருப்பீங்க, இவரும் அவரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை சப்ளை பண்ணக்கூடியவங்க இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கலாம். அந்த இடத்துல இப்படி பேஸ்டார் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பயம் வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் பின்னோக்கி பின்னாடி எதனால விஷயம் நடக்கலை அப்படின்றதே புரியாத புதிராக மாட்டிக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும். ஏன்னா 5ஆம் வீட்டில் ராகு, அப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுன்னு இருக்கிறதுனால அந்த ராகுனுடைய பாயிண்ட்டையும் நீங்கள் ரொம்ப கன்சிடர் பண்ணணும். சனி பகவானுடைய நிலை கன்சிடர் பண்ணணும், ராகுனுடைய நிலை கன்சிடர் பண்ணணும், ராசிநாதனுடைய செவ்வாயினுடைய நிலை கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டுக்கு தான் வந்து ஆஃப்டர் செகண்ட் ஹாஃபில் நிறைய மூமெண்ட் இருக்குது. அப்போ 6ல் செவ்வாய் அண்ட் 8ல் மற்ற கிரகங்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதையுமே நான் சொன்ன இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதம் பல விஷயத்தில் ஜெயிக்க முடியும். ஆனால் இந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் மற்றவங்கள ஹர்ட் பண்ணிட்டீங்க, டவுன் பண்ணிட்டீங்க, அல்ல சக ஊழியர்கிட்ட போடா நீ இல்லாட்டி நான் என்ன பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ வேண்டாம் போடா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க வரும்போது பேசிட்டீங்க அப்படின்னா மறைமுகமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நின்று போயிடும். ஏன்னா 6ஆம் வீடு சம்மந்தப்படுது, 4ஆம் வீட்டில் சனி பகவான், 8ஆம் வீட்டுக்கு அனைத்து கிரகங்களும் பெயர்ச்சி. இதே இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா திடீர் எதிர்பார்க்காத யோகம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, அவர் வந்து அவருடைய சப்ளையருக்கு ஃபோன் பண்ணி சரி ஒரு வேணுன்றாரு, கொஞ்சம் நீங்கள் பார்த்து கம்மி கொடுங்க, நமக்கு ரொம்ப வேண்டிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி திடீர் ப்ளஸஸ் ஆகிறதும் இங்கே தான். ஸோ 8ஆம் வீடுன்றது திடீர் வரவு, அதே மாதிரி பிரச்சனையும் கூட. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படின்றது மிதுனம் தான். அந்த மிதுனத்துக்கு சந்திரன் போகும்போது தான் அங்கே சுக்கிரனும் இருக்க போகிறார், உங்களை புதனும் இருக்க போகிறார், அதே மாதிரி சூரியனும் இருக்க போகிறார். ஸோ அந்த இடத்துல பகைமை வராமல் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கவர்மெண்ட் சூரியன் வந்து 8ல் போகும்போது நீங்கள் கவர்மெண்ட் சம்பந்தமாக, அதே மாதிரி சூரியனுடைய வீடு எது, உங்களுடைய 10ஆம் வீடு, தொழில் ரீதியாக எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், பில் கட்டுறது, ஜிஎஸ்டி, வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய செயல்பாடில், ஏன் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நீங்கள் வந்து கரண்ட் பில் கட்டுறதும் கவர்மெண்ட் தான், தண்ணி பில்லு கட்டுறதும் கவர்மெண்ட் தான். ஸோ அந்த இடத்துல எதுவுமே டிலே ஆகாமல் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா ரியலி சூப்பர். சரி, நீங்கள் எந்த தெய்வத்தை ரொம்ப வணங்கணும் அப்படின்னா வேறு யார், முருகன் தான். செவ்வாய் குருனுடைய பார்வை, அப்போ திருச்செந்தூர். அதே மாதிரி ராகு அப்படின்னு சொல்லும்போது திருநாகேஸ்வரம். அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர். சனி பகவானுக்கு ஹனுமான், துர்க்கையம்மன் ராகுக்கு. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் வந்து வேண்டி அதுக்குண்டான ஸ்லோகங்கள் கேட்கும் போதும் கந்த மாறல், கந்த குரு கவசம், கந்த சஷ்டி கவசம், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும் போதும் உக்ரம் வீரம்ன்ற ஸ்லோகத்தை மனசார நீங்கள் சொல்லும் போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா தடைகளும் பொடி பொடியாக்கி நீங்கள் அவரினால் வராத ப்ளஸ்ஸை பன்மடங்காக வரவழைச்சிக்க முடியும். ஸோ இந்த காலகட்டத்தில் இப்படி மட்டும் ஒரு ப்ளே பண்ணி பாருங்கள். சம்திங் எக்ஸ்ட்ராடனரி அப்லிஃப்ட்மெண்ட், சுப விரியங்கள், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லெவலுக்கு சூப்பராக போயிடுவீங்க. அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகே. தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு
இந்த ஜூன் மாத கிரகநிலைகளை பார்க்கும்போது உங்களுடைய 3வது வீட்டில் சனி பகவான் இருக்கார், 4ல் ராகு, 5ல் செவ்வாய், 6ல் ருண ரோக சத்ருன்ற இடத்துல 4 கிரகங்களினுடைய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே உங்களுடைய 7ஆம் வீட்டுக்கு 12ஆம் தேதி சுக்கிரனும் 14ஆம் தேதி புதனும் 15ஆம் தேதி சூரியனும் போயிடுறாங்க. புதன் மறுபடியும் இந்த மாத கடைசியில் கடகத்துக்கு வந்துடுறார். உங்களுடைய 10ஆம் வீட்டில் கேது இருக்குது. இது ஒரு வித்தியாசமான ஒரு காலகட்டம் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களே. சனி பகவான் 3ஆம் வீட்டில் தான் இருக்குது. பட் ஸ்டில் உங்களுடைய விரயஸ்தானாதிபதி செவ்வாயை தன்னுடைய 3ஆம் பார்வையாக பார்க்குது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். இந்த விஷயத்தில் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, அதுவும் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃபுமே தான். பட் ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அப்படின்னா என்னன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது கூட ஓடி உங்களுக்கு உதவுவாங்க. ஆனால் அவர் இப்போ நீங்கள் பெரிய சிக்கலில் மாட்டும்போது அவர் ஊரில் இருக்க மாட்டார். இது நீங்கள் ஆரோக்கியமாக கூட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய ப்ராப்ளத்துக்கெல்லாம் உங்கள் ஃபேமிலி டாக்டர் இருப்பார். இப்போது திடீர்னு பயங்கரமான ஃபீவர், என்னன்னே தெரியல, ஆனால் சரின்னு போனால் அவர் அப்ராட் போயிருப்பார், நாட் ரீச்சபிளில் இருப்பார். அப்போது உங்களால் எதுவுமே எடுக்க முடியாமல், முடிவுகள் எடுக்க முடியாத தடுமாற்றம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான டைட்டில். ஸோ அந்த தடுமாற்றம் இருக்கிறதுக்கு நீங்கள் நல்லவங்க அங்கே இருக்க மாட்டாங்க, கை கொடுக்கக்கூடியவங்க இருக்க மாட்டாங்க, ஆனால் பழி சொல்லக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப இருப்பாங்க. இதில் என்னென்னா, யாராக இருந்தாலுமே நீங்கள் எதிரியாக நினைக்கிறீங்களோ இல்லையோ, குரு தான் உங்களுடைய ராசிநாதன். ஸோ நீங்கள் எதிரியாக நினைக்கிறது குறைவு. ஆனால் உங்களை எதிரியாக நினைச்சவங்க அந்த ரீசன்னால நீங்கள் யார் மனசாவது புண்படுத்தியிருக்கலாம், அல்லது நீங்கள் புண்படுத்துறீங்கன்னு தெரியாமல் கூட புண்படுத்தியிருக்கலாம். அவங்கெல்லாம் இப்போ ஒத்து சேரி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பட் எதுவாக இருந்தாலும் ஜெயிச்சிடுவீங்க. ஏன்னா குருவனுடைய பார்வை உங்களுடைய 12ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் பார்க்குது. ஸோ அதனால குடும்பம் நல்லா இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமான விஷயத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அட்வைஸுன்றது இப்போ பண்ணவே வேண்டான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்புன்ற வார்த்தைகள் இப்போ குழந்தைகளிடம் உங்களுக்கு செல்லாது. உங்கள் மேலே வெறுப்பு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல குழந்தைகளோடையும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இப்போ குழந்தைங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்கை உங்களை கூப்பிட்டு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது உங்களுக்கு எரிச்சல் வரலாம். அந்த இடத்துல ரொம்ப பக்குவமாக பேசி, கண்ணா ஓகேடா உனக்கு இப்போ தெரியலை, ஆனால் இப்படி தாண்டான்னு சொல்லி சாந்தமாக அவங்களுக்கு புரிய வைங்க. இது 1 மாத பலன் தானே, அடுத்த மாதம் நீங்கள் சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. வாக்குவாதங்கள் வேண்டாம், கண்டிப்பு குழந்தைகளிடத்தில் வேண்டாம். இந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவாக போச்சுன்னா இப்போ குழந்தைங்க உங்களோட வாழ்நாள் முழுக்க பேசாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களை விட்டு போயிடுவாங்க, வீட்டுக்கே வரமாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு தூரமாக போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஃபோன் எடுத்தால் கூட அடித்தா கூட பேச மாட்டாங்க. எப்பயுமே நம்ம இந்தியர்களுடைய வளர்ப்பே பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காக தான். குடும்பம் அப்படின்றத விட குழந்தைகளுக்காகத்தான்றது உங்களுக்கு நல்லா தெரியும். குழந்தைங்க அப்படி இருந்தால் எந்த தாய் தந்தையர்னாலும் மனசார நிம்மதியாக இருக்கவே முடியாது. ஸோ குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். அந்த பிரச்சனைகளை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மேபி உங்களுடைய விரோதியை பற்றி உங்களோட பேசியிருப்பாங்க. அந்த விரோதத்தன்மையை நீங்கள் ஏதாவது சொல்லியிருப்பீங்க. ஆமாம் அவங்க அப்படித்தான், ரொம்ப ஜாக்கிரதையாக எடுங்க, இது அதுன்னு சொல்லி ஏதாவது அவங்கள பற்றி நீங்கள் இவங்ககிட்ட விமர்சிச்சிருப்பீங்க. அந்த விமர்சனத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் விரோதிக்கிட்டேயே கொடுத்து இதன் மூலிமா உங்களை மிரட்டி, இங்கே அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்றத விட அதை வச்சு உங்களையே மிரட்டி காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கும், கடன் வாங்குவதற்கும், பணத்தை எதிர்பார்ப்பதற்கும் இந்த மாதிரி சுற்றி சுற்றி நிறைய விஷயங்கள் மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இந்த 6ஆம் வீட்டில் 4 கூட்டு கிரக சேர்க்கையினுடைய பாயிண்ட். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப பக்குவமாக நீங்கள் ப்ரொசீட்
பண்ணி இவங்கள நம்பாமல் அவங்களுக்கே ஒரு கால் பண்ணி அப்போ இங்கே வந்து பேசினாங்க. அப்போ எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது, நீ எனக்கு பண்ணது வச்சது எல்லாம், அதனால நான் வந்து ஜஸ்ட் சில வார்த்தைகள் சொல்லியிருக்கேன், மனசில் எதுவும் வச்சுக்காதம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல டைரக்ட் ஆக்சஸில் மூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல டெக்னிக்காக நீங்கள் மூவ் பண்ணணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கலாம், அவங்க தேவையில்லாத ஃபோன் கால்ஸ் பண்ணலாம், ப்ராங்க் கால்ஸ் வரலாம். இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து ஸ்மூத்தாக போயிடணும்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா 4ஆம் வீட்டில் ராகு, அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் தாய்கிட்ட கூட மனசை விட்டு பேச முடியாத ஒரு நிலை. சூரியன் வந்து 6ஆம் வீட்டில் இருக்கார், தகப்பனார்கிட்ட கூட பேச முடியாத ஒரு நிலை. இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள், ஒரு சிக்கல்கள் வரக்கூடிய மாதமாகவே இருக்குது. பட் பெருசாக ஏன்னா குழந்தைகளால் தந்தையிடம் தாயிடம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல மனசில் ரொம்பவே பதப்பதக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் யார்கிட்டயோ நீங்கள் பேசியிருப்பீங்க, அவங்க அதை வச்சு இப்போ மிரட்டக்கூடிய காலகட்டம். ஸோ எதுலேயுமே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யாரை எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வைக்கணுமோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வைக்கணும். மிரட்டுறாங்கன்றதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. இந்த ஒரு 2 விஷயங்கள் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா பல ரூபத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும். குரு பகவானுக்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை வைங்க, தட்சிணாமூர்த்திகிட்ட அப்புறம் நீங்கள் பிரார்த்தனை வைங்க. குரு உங்கள் மனசுக்கு பிடிச்சவர், அவர் சாய்பாபாவாக இருக்கலாம், சங்கராச்சாரியாராக இருக்கலாம், ராகவேந்திரராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், ராமானுஜராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய திருவடி சரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோ கலர் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடுங்க, ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடுங்க. எதையுமே நெகட்டிவிட்டியை பெருசுப்படுத்தாமல் லீஸ்ட் பாதர்டாக இருங்க, தானாக அது விலகி போயிடும். இதை மட்டும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லும்போது கடகராசி, அங்கே குரு வந்து கடகத்துக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார், ஆனால் குருவுக்கு அது 3ஆவது வீடு. உங்களுடைய 3ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். ஸோ சந்திராஷ்டமத்தன்னைக்கு ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க. நான் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் அதோடு உங்களுடைய திசாபுத்தியும் கணக்கிட்டு எதுவுமே பாசிட்டிவாக கண்டிப்பாக மூவ் பண்ண வேண்டாம். ஒரு டாக்குமெண்ட் சைனிங் அது யாராவது உங்களை மிரட்டுறாங்கன்னா அவங்களோட போய் பேசுறது செய்கிறது அப்படின்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவாய்ட் பண்ணிட்டு கோ ஆன் த ஃப்ளோ. எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் கிட்ட ஒர்க்கிறவங்க கிட்ட சீக்ரெட்ஸ் எதுவும் பகிர்ந்துக்காமல் சிரிச்ச முகத்தோட இந்த மாதத்தை கடந்து வந்துடுங்க. மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூன் 2024 கிரக நிலைகளை பார்க்கும்போது 2ஆம் வீட்டில் சனி பகவான், 3ல் ராகு, 4ல் செவ்வாய். சனியினுடைய பார்வை செவ்வாய் மேலே படுதுன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய 5ஆம் வீட்டில் புதன், சூரியன், சுக்கிரன், குரு. 6ஆம் வீட்டுக்கு அவங்க எல்லாமே 12, 14, 15 பீரியடில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கேது வந்து உங்களுக்கு கண்ணியில் இருக்கார். அண்ட் இந்த மாத கடைசியில் புதன் வந்து உங்களுக்கு கடகத்துக்கு வந்துடுவார். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சொல்லணுன்னா தெளிவு பிறக்கும். நிறைய விஷயத்துக்கு தெளிவு பிறக்கும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இத்தனை நாள் தொடர்ந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தது மகர ராசி அன்பர்கள். அதில் குரு பெயர்ச்சி வரும்போதே அப்பாடான்னு இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லையே அப்படின்னு மகர ராசி அன்பர்கள் தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு காரணம் அப்படின்றது பல. பட் இந்த மாதம் அந்த தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவுன்னா என்ன, எப்பயுமே ஒரு ரசம் வைக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரசம் வாயில் ஊற்றும்போது நல்லா இல்லை அப்படின்றது மட்டும்தான் போயிட்டே இருந்தது, எப்படி பண்ணியும் நல்லா இல்லை. ஆனால் இப்போ வந்து என்ன ஆகும்னா, ஓ இந்த தப்பு தான் பண்ணிகிட்ருக்கோமா, இதை சரி பண்ணால் சரியாயிடுமா அப்படின்ற தெளிவு பிறக்கும். அப்போ இந்த காலகட்டத்தை என்ன சொல்கிறது, சூப்பர் தானே. எப்பயுமே தெளிவு ஒன்று கிடைச்சிடுச்சுன்னா எப்படி ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற நிலை புரிஞ்சிடுச்சுனாலே ஜெயிச்சதாக தான் அர்த்தம். உங்களுடைய சனி பகவான் 2ல் தான் இருக்கார். பட் ஸ்டில் 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஸ்தானம். அந்த இடத்துல புதன், சூரியன், சுக்கிரன், குரு. அப்போது எந்த வழியிலையுமே கை கொடுக்க யாருமே இல்லாத ஒரு நிலையில் கூட அவங்களா கூப்பிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து ஒரு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளத்தில் அவதிப்பட்டுட்டே இருக்கலாம், என்னன்னே புரியாமல் இருந்திருக்கலாம்.
திடீர்னு பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக மேபி ஒரு ஃபங்க்ஷனில் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத இன்னொருத்தர் கேட்டுட்டு 2 நாள் கழித்து உங்களுக்கு கால் பண்ணி, அப்பா இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த மெடிசன் எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்ப்பா, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு, ஒய் நாட் யூ கோ அண்ட் டிஸ்கஸ் அண்ட் கன்சல்ட் தட் டாக்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லீடு எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அந்த லீடு உங்கள் குழப்பத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணிடும். இது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தையா இருக்கலாம், அந்த குழந்தைக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு யூனிட் புரியவே இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஜஸ்ட் லைக் தட் சொல்லுவாங்க, அதுலேருந்து 2 மார்க் தான் வரப்போகுது, ஏன் அந்த சப்ஜெக்டை போட்டு இவ்வளவு குழப்பிட்டு இருக்க, 98 மார்க் வந்தால் பத்தாதா, மற்றதெல்லாம் நல்லா படி அப்படின்னு ஒரு சின்ன ஜெர்க் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதத்துக்கு எப்படி நீங்கள் பேர் வச்சுக்கலாம் அப்படின்னா, தெளிவு பிறக்கும், குழப்பங்களுக்கு வழி கிடைக்கும் அப்படின்றது மைண்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய நன்மைகள் காத்துட்ருக்கு. ஸோ அந்த தெளிவு பிறக்கும் போது நீங்கள் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும், ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி சூப்பராக இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்கும், எது உங்கள் ஒய்ஃபுக்கு புரியலைன்றது உங்களுக்கு தெரியும், எது குடும்பத்தில் பிரச்சனை வருது, எதனால நீங்கள் ரைட்டாக பண்ணியும் அந்த பிரச்சனை வருது. ஏன்னா 2ஆம் வீடுன்றது தனம், வாக்கு, குடும்பம், மனைவி, மக்கள், சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எது பண்ணாலுமே புரியாமல் இருக்கும். இப்போ அதே சனி பகவான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவார். ஆனால் இதில் ஒரு விஷயம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறார். உங்களுடைய ராசிநாதனம் சனி. அப்போ சனிக்கும் செவ்வாய்க்கும் என்றைக்குமே ஆகாது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க. வீணான பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். 2ஆம் வீடுன்றது நாக்கு, பாகிஸ்தானம். அந்த இடத்துல நீங்கள் யாரையாவது புண்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை, வம்பு, வழக்கு எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ அதே கிட்னி ஸ்டோன் உள்ளவர், அவர் இதில் கொஞ்சம் ரெடி ஆகிட்டார். அப்போ பழைய டாக்டர்கிட்ட போய், நீ ஒன்றுத்துக்குமே உனக்கு தெரியல, எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீங்கள் ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ அப்படின்னு போய் பேசிடாதீங்க. இது பண்ண வச்சிடும். புரியுங்களா? வீணான வம்பை தேவையில்லாமல் உள்ள கூப்பிட்டுரும். அந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் பண்ணிடவே வேண்டாம். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டில் தான் செவ்வாய் இருக்குது. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய தாய்க்கும் மனஸ்தாபம் வர்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உண்டு. இப்போதைக்கு தாயுடன் அரவணைப்பும் அன்பும் மட்டும் போனோம். உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு எரிச்சல் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த இடத்துல தாயிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்க வேண்டாம். சிரிச்ச முகமாக ப்ரொசீட் பண்ணிடுங்க. தாய் வழி வர வேண்டிய சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் இந்த மாதத்தில் செவ்வாய் 3 வரைக்கும் எதுவுமே நீங்கள் பேசிடாதீங்க. தேவையில்லாமல் தாயினுடைய வெறுப்பு கீடு எந்த ஒரு நெகட்டிவ் விருப்பம் கிடையாது. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, உங்கள் வீட்டுக்கு அகெயின்ஸ்டாக இப்போ ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடு வரும். அந்த ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ ஒரு தாய்க்கு பேசும்போது தாயினாலே அன்பு தானேங்க. ஆனால் அதையும் மீறி ஒரு எரிச்சல் ஏற்பட்டு மொத்தமாகவே உறவு கட்டாயிடும். ஸோ ரொம்ப எச்சரிக்கை வேணும். அதே மாதிரி பூமி, வீடு, வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 4ஆம் வீடு இதுக்கும் சம்மந்தப்படுறதுனால ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சர்ஜரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காலில் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சுத்தபத்தமாக நீங்கள் வச்சுக்கணும். கால்களை நல்லா கழுவணும். அலர்ட்டுன்ற பாயிண்ட்டை எங்கே காலை வைக்கிறோம், எப்படி வைக்கிறோம், ஏற்ற மாதிரி யார் எப்படி வராங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுட்டு யார் எப்படி வந்தாலும் உங்ககிட்ட நிதானம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 6ஆம் வீட்டுக்கு இந்த கிரக சேர்க்கை நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் போகும்போது இன்னும் நான் சொன்ன விஷயங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் தயவு செஞ்சு செகண்ட் ஹாஃபில் வாங்கிடாதீங்க. உங்களை கடன் வாங்க சொல்லி நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய விஷயங்கள் வந்தாலும் வேண்டாமேப்பா அப்படின்றத நீங்கள் தள்ளி வச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல. இல்லாட்டி பெரிய தேவையில்லாத பண சுமை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுலேருந்தெல்லாம் வெளியில் வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிதானமாக செயல்படணும். எந்த ஒரு பிரச்சனை எந்த வழியில் வந்தாலும் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும்.
பேச்சில் கவனம், வாக்கில் கவனம், நாக்கில் கவனம். யாரையும் மனதாலையும் உடலாலையும் பார்வையாலையும் கூட நீங்க கஷ்டப்படுத்திடக்கூடாது. இதுக்கு நிச்சயமா தான தர்மம் கண்டிப்பா உதவும். யாருக்கு முடியலையோ, யாருக்கு அதாவது ஊனமுற்றவர்களுக்கு நீங்க தானம் கொடுங்க. என்ன உங்களால முடியுமோ கொடுங்க. மற்றவங்களுடைய மனசை சாந்தப்படுத்துங்க. ஹனுமனுடைய தைரியம், ஹரே கிருஷ்ணரை இப்போ பிடிச்சிக்கோங்க. நீங்கள் கிருஷ்ணனுடைய ஸ்லோகங்கள் நீங்கள் சொல்ல சொல்ல ஹரே கிருஷ்ணான்னு நீங்கள் சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஒரு நெகட்டிவ்க்குள்ளே மாட்டாமல் வளைஞ்சு நெளிஞ்சு அவர் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ கிருஷ்ண மந்திரம் ரொம்ப முக்கியம். மகர ராசி மகர லக்ன அன்பர்கள் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு வரும்போது இன்னும் எப்படி இருக்கணுன்றது நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா பொதுவாகவே மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் கொஞ்சம் கடுமை. ஏன்னா அது சூரியனுடைய வீடு. அப்போ அந்த இடத்துலயே சந்திரனும் வரும்போது நிறைய பேருக்கு மகர ராசி அன்பர்கள் சொல்லுவாங்க, அப்பா சந்திராஷ்டமம் வந்தாலே போதுண்டாப்பான்னு இருக்குப்பா, என்ன பண்ணுறதுன்னு தொடர்ச்சியாக கேட்குறீங்க இல்லையா? ஸோ நீங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய சந்திராஷ்டமத்தன்னைக்கு நார்மல் விஷயங்கள் பண்ணுங்க. அந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு நீங்கள் ஒரு வெல்லம் போட்டுக்கிட்டு நிதானமாக நீங்கள் இருக்கிறதுக்கு உண்டான ஸ்லோகங்களை கேட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் பால் குடிச்சிட்டு நீங்கள் எதுவுமே நீங்கள் கிளியர் கட்டாக மூவ் பண்ணி மெடிடேட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்போ எந்தவித பயம் பாதிப்புகளும் இருக்காது. ஏன்னா உங்களுடைய 8ஆம் வீட்டை தான் இப்போ சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ மிகவும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் சந்திராஷ்டமனுடைய காலகட்டத்தின் பொழுது. கும்பராசி மற்றும் கும்பலக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூன் 2024 கிரக நிலைகளை பார்க்கும்போது கும்பத்திலேயே தான் சனி பகவான், 2ஆம் வீட்டில் ராகு, 3ல் செவ்வாய், 4ஆம் வீட்டில் புதன், சூரியன், சுக்கிரன், குரு சுகஸ்தானத்தில், அப்புறம் கன்னியில் கேது. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 3 கிரகங்கள் 12ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய 5ஆம் வீட்டுக்கு மூவ் ஆயிடுவாங்க. 12ஆம் தேதி சுக்கிரனும், 14ஆம் தேதி புதனும், 15ஆம் தேதி சூரியனும் மூவ் ஆயிடுவாங்க. 29ஆம் தேதி புதன் உங்களுடைய 6ஆம் வீட்டுக்கு மூவ் ஆயிடுவார். சரி, இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, தொழில் ரீதியாக பல விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். 2ஆம் வீட்டில் ராகுனாலே மல்டிப்ளையர்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு வீட்டில் ராகு இருக்கிறது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி குருனுடைய பார்வை விருச்சிகத்துக்கு மேலே படுறதுனால தொழில் ரீதியாக பல 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 முன்னேற்றங்கள் உங்களுக்கு இப்போ காத்துட்ருக்கோம். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்காருன்றதை பார்த்து அதுக்கு உண்டான பிராயச்சித்தங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு அபரிவிதமாக கொடுக்கறத நீங்கள் தேடி தேடி எடுத்துடலாம். அதாவது ஃபாஸ்ட்டாக எடுக்கலாங்க. ஒரு ட்ரெஷர் ஹண்ட்டுன்னே ஞாபகம் வச்சுக்கோங்களேன். கிடைக்குமான்ற விஷயத்தில் ஒரு புதையல் கிடைச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஏன்னா குரு அப்படின்றவர் உங்களுடைய உங்களுடைய 10ஆம் வீட்டை அவர் பார்க்குறார், ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அவர் அள்ளி கொடுப்பார். அந்த தடைகள் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால் அதை மட்டும் என்ன பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக அவ்வளவு அபரிவிதமான அற்புதமான ஒரு விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய விரயஸ்தானத்தையும் குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம விரயம் அப்படின்னா என்ன? எந்த ஒரு செலவுமே விரயம்தான். ஆனால் அதில் சுப செலவுன்றதும் உண்டு, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செலவுன்னு உண்டு. சிலதெல்லாம் கொடுத்து அதன் மூலியமாக நம்ம ஜெயிக்கக்கூடியது உண்டு. ஒரு தொழில்னு எடுத்துக்கோங்களேன், நம்ம ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அதன் மூலியமாக வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு வீடியோகிராஃபர், கேமராகிராஃபர்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு கேமரா அப்படின்றது வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரூட்ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அரசு வழி அனுகூலம் அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ நிறைய விஷயங்கள் ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி யாரு? குரு. அந்த குரு உங்களுடைய விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார், உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போ மூத்த சகோதரர்கள் இடத்தில், சகோதரர்கள் இடத்தில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால்
இப்போ நீங்கள் போய் பேசும்போதோ அல்லது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிலீஃப் ஆகிடும். அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ஐடியாஸ் மூலிமா, நிறைய ரிசர்ச் மூலிமா திடீர்னு ஒரு விஷயத்தை நீங்கள் ஜெயிச்சு அதன் மூலிமா எதிர்பார்க்காத பணம் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கொண்ட உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு ஆசைப்பட்டிருக்கலாம், ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. இதில் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்ல சொல்ல நமக்கு சுகமே. ஆனால் எதில் எச்சரிக்கையாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த எச்சரிக்கை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே உல்டா ஆயிடும் கும்பராசி அன்பர்களே. ஏன் இவ்வளவு முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, கும்பத்தில் தானே சனி பகவான். அவர் உங்களுடைய 3ஆம் வீட்டை அவர் தன்னுடைய 3ஆம் பார்வையாக பார்த்து அங்கே செவ்வாயும் இருக்கார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு செவ்வாய் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ உங்கள் எதிரிகளும் இப்போ பலம் அடைவார்கள். ஸோ இது எப்படின்னா, நிறைய கிரகங்கள் சாதகமாக இருக்குது, உங்களுடைய பிளானிங் எல்லாம் சாதகமாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஒரு கடுமையான வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே உள்டா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த இடத்துல, சார் நான் அப்படி தான் சார், நான் இப்படி தான் சார், நான் 11 மணிக்கு தான் வருவேன்னா வருவேன் சார் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இது காலகட்டம் அல்ல. சார் முடிஞ்ச அளவு வந்துடுவேன் சார், ஓகேயா சார், தட் இஸ் த வே. இங்கே வந்து வார்த்தையில் எச்சரிக்கையாக இருங்க. 3ஆம் வீடு கம்யூனிகேஷனில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பெரிய பிரச்சனைகள் சாதகமாக முடியக்கூடிய காலம். அந்த இடத்துல அவங்க மட்டும் அப்படி பேசலாமா, அப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன்ற வார்த்தைகள் ஆகவே ஆகாது. முடிய வேண்டிய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய கையில் கிடைக்கிற சமயத்தில் இப்படி பேசியாடா யாராவது கெடுத்துக்குவாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய காலகட்டம் தான் இது. அப்போ இவ்வளவு நல்லா வருதுன்றது சந்தோஷம், அதை கெடுத்துக்காம இருக்கிறது உங்களுடைய வார்த்தை. ஸோ வார்த்தைகள் பேசும்போது எந்த ஒரு இரிட்டேஷனும் ஏற்படுத்திக்க வேண்டாம். இப்போ இரிட்டேஷன் கும்ப லக்னம் கும்ப ராசிக்காரர்களுக்கு தானாகவே வரும். ஏன்னா அங்கே 3ஆம் வீட்டில் செவ்வாய், புரியுதுங்களா? ஆனால் அதே தான் உங்களுக்கு கெடுதலாக போயிடும். ரொம்ப நல்ல மனிதராக இருப்பீங்க, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண வார்த்தை எல்லாரையும் வம்புக்கு இழுத்துரும். அதே சமயத்தில் குருவாக இருந்து உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த நிமிஷம் நீங்கள் பொறுமையை இழப்பதுனால எல்லாருமே உங்களை விட்டு போயிட்டு, போப்பா இவ்வளோ நல்லவனாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்குள்ளே போயிடும். இது குடும்பஸ்தானத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும், தொழில் ஸ்தானத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். விரோதத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது. ஏன்னா 2ஆம் வீட்டில் ராகுன்னா மல்டிப்ளையர். ஸோ அவர் மல்டிப்ளை பண்ண போகிறாரு எல்லா விஷயத்தையும். அப்போ மற்ற கிரகங்களெல்லாம் ஃபேவரபுளாக இருக்கும்போது அதையும் அவர் தான் மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் ஏதாவது பிரச்சனையை இழுத்துட்டீங்கன்னா அதையும் அவர் தான் மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாரு. இல்லை குரு அப்படின்றவர் உங்களுடைய விரயஸ்தானத்தையும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அதை கொஞ்சம் சரி பண்ணலாம். பட் எதுக்கு கும்பராசி அன்பர்களே, இவ்வளவு நல்ல விஷயங்கள் வரும்போது ஒரு வார்த்தைனால ஒரு ஆக்ஷனால் கூட இருக்கலாங்க. அதாவது எல்லாம் முக்கியமாக உட்காந்து மீட்டிங் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போ உங்களுக்கு சகிச்சிக்கவே முடியாது, ஷோ அப்படின்னு நீங்கள் வந்து பண்ணுவீங்க. அந்த ஒரு செயல் அவங்களெல்லாம் மைனஸ் பண்ணி விட்டுரும். ஸோ எந்த இடத்துலையும் தயவு செஞ்சு ஈகோ வேண்டாம், தான்ற எண்ணம் வேண்டாம், அப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் இருப்பேன்ற வார்த்தைகள் வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா இந்த மாசத்துல பல பிரச்சனைகளுக்கு முடிவு, பல தெளிவான விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 4ஆம் வீடு 5ஆம் வீடுன்றது இப்போ நடக்கக்கூடிய ப்ளஸ்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா காலத்துக்கும் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸஸாக அமையும். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு ஏதாவது வழிகள் பண்ணணுமானா அதன்படி நீங்கள் பண்ணுங்க. இப்போ நடக்கிற தசா புத்தி ஃபேவரபிளான்னு பாருங்க. சிலருக்கெல்லாம் சனி தசையே நடந்துட்டு இருக்கும், அவங்கெல்லாம் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் சனியும் நடந்து இப்போ செவ்வாய் சம்பந்தமாகவும் சனி தசையில் செவ்வாய் புத்தி அப்படியெல்லாம் இருந்ததுன்னா தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும், தொட்டதுக்கெல்லாம் ஆத்திரம் வரும். கோபம் வந்தால் பரவாயில்ல, இப்போ ஆத்திரமே வரும். அது கடைசியில் உங்களுடைய நல்ல விஷயத்தை எல்லாம் புதைச்சி பிரச்சனையை பூதாகரமாக ஆக்கிடும். ஸோ இந்த காலகட்டத்தை
கரெக்டாக புரிஞ்சு தெளிவாக நடந்துக்கோங்க. யாருக்காக இந்த பதிவோ அதாவது இந்த மாத பலனோ இந்த மாதத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு டூ குட் அண்ட் டூ பேட். ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, ராகு கேது பிரார்த்தனை பண்ணுங்க, ஹனுமனுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க, ஹனுமன் சாலிசா கேளுங்க, மனசை நிறைவாக வச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. ஆராய்ச்சின்றது ரொம்ப முக்கியம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க, துளசி தீர்த்தம் குடிங்க, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்க சிவனேன்னு உட்கார்ந்துட்டு உங்க காரியங்களை ஆரம்பிங்க. அப்ப பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி நன்மைகள் உங்களுக்கு சுத்தி இருக்கிறத பார்த்து சூப்பரா நீங்க இருக்கலாம். சரி, சந்திராஷ்டமம் அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா நீங்க இருக்கணும் கும்பராசி கும்பலக்ன அன்பர்களே. ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படின்றது உங்களுக்கு கன்னி, அந்த கண்ணியில தான் கேது இருக்கு. பட் குருனுடைய பார்வை இருக்கு. ரொம்ப பெருசா பயப்பட வேண்டாம். பட் மற்ற கிரகங்கள் எல்லாம் பார்க்கும்போது நீங்க சொல்ற சின்ன மன ப்ராப்ளம், வார்த்தை ப்ராப்ளம் பெருசா கூட்டிட்டு போயிடும் இல்லையா, அது சந்திராஷ்டமாவும் இருக்கலாம். குரு பார்வை இருக்கு, பட் அங்க கேதுவும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி சொல்றோம்னா பல நன்மைகள் இருக்கு. ஆனா பல நன்மைகள் இருக்கு ஆனான்னு சொல்றோம். அந்த ஆனான்றதுக்கு பதில் நிதானம் மட்டுமே. ஓகே, மீனராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகநிலைகளை பார்க்கும்போது உங்கள் மேலேயே தான் ராகு இருக்கார். செவ்வாய் 2ல், 3ஆம் வீட்டில் புதன், சூரியன், சுக்கிரன், குரு. அவங்க எல்லாருமே அதாவது சுக்கிரன், புதன், சூரியன், குரு பகவானை தவிர 4ஆம் வீட்டுக்கு 12ஆம் தேதியும் 14, 15 பெயர்ச்சி ஆயிடுவாங்க. மாத கடைசியில் புதன் வந்து கடகத்துக்கு போயிடுவார். உங்களுடைய 7ஆம் வீட்டில் கேது இருக்கார், 12ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். இந்த கிரகநிலைகளை வச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டுங்க மீனராசிக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும். என்னடா இது 7.5 சனியை வச்சுட்டு எப்படி இப்படி சொல்கிறாங்க, நம்ம ராசிநாதன் வேற 3ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைப்பே வேண்டாம். ஏன் அப்படின்னா 2ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறது அப்படின்றது எப்படிப்பட்ட போர் வந்தாலும் அதை தகர்த்து எடுத்து அதை உடைச்சிட்டு அதுக்குண்டான யூகங்களை அமைச்சு அந்த யூகத்தில் பெரும் வெற்றியை பார்க்கக்கூடிய நிலையில தான் இந்த ஜூன் மாதம் இருக்கு. அப்போ அனைத்து பிரச்சனைகளும் இப்போ தவிடுபடி ஆகும். அண்ட் 2ஆம் வீடு அப்படின்றது குடும்பம், வாக்கு, தனம், தொழில், வியாபாரம், பேச்சு எல்லாமே. அதில் கம்யூனிகேஷன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசி அதிபதி வந்து அங்கேயே ஆட்சி. அப்போ என்னாகுன்னா எப்படிப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு உங்ககிட்ட வந்தாலும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினாலும் செவ்வாயினுடைய அனுகிரகத்தினாலும் கரெக்டாக நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணி நெகட்டிவாக உங்களை பேசினவங்ககிட்டயே பாசிட்டிவான வார்த்தைகள் வாங்கி அதன் மூலிமா தொழில் விருத்தி, உத்தியோக விருத்தி, அப்லிஃப்ட்மெண்ட் எல்லாம் அடையக்கூடிய மிக அற்புதமான ஒரு காலகட்டம். ராகுன்றவர் ரொம்ப அற்புதமானவர். அந்த ராகுவை பார்த்து பயப்பட வேண்டாம். பெருக்குபவர், மல்டிப்ளையர் அப்படின்றது தான் ராகு. அந்த ராகு உங்க ராசியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கார். 7ல் கேது, அதையும் உங்க ராசிநாதன் தன்னுடைய 5ஆம் பார்வையா பார்த்துட்டு இருக்கார். அப்போ ஆட்டோமேட்டிக்கா சுத்தி சுத்தி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கடன் அடைச்சிடுவீங்க. டெக்னிக் நிறைய உங்களுக்கு தோணும். உங்களுடைய 4ஆம் அதிபதி புதன் 3ஆம் வீட்லேயும் 4ஆம் வீட்லேயும் ட்ராவல் பண்ண போகிறார். அப்போ அபிவிருத்திகள் நடக்கும். நியூ டெக்னிக் மூலியமா நல்லா படிப்பீங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க, பிஹெச்டி பண்ணுவீங்க. லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு விரயஸ்தானத்தில். அப்படி இருக்கும்போது நீங்கள் எஜுகேஷன் சம்மந்தமாக ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்கள் போவீங்க. அண்ட் அந்த ஹையர் எஜுகேஷனுக்கு உண்டான லோன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பக்கம் பணமும் வரும். ஸோ நீங்களே லோனை அடைக்கவும் முடியும். 7.5 சனியில் இவ்வளோ சூப்பரான காலகட்டமாக அப்படின்ற அளவுக்கு பிரமிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இதில் ஒரு விஷயம்தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரையும் நம்பிட வேண்டாம். ரொம்ப நடக்கவே இல்லையன் போது திடீர்னு சூப்பராக நடக்கும்போது ஒரு யதார்த்தமாவோ அல்லது நெகட்டிவை மறந்து பாசிட்டிவ்னாலோ அதிக உற்சாகமும் அதிக பிரச்சனையும் இருக்கும்போது ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடாது இல்லையா. அந்த முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு நிதானம் வேணும் இல்லையா. அந்த நிதானத்தை கடைப்பிடிக்கும் போது
இந்த காலகட்டத்தை பெரிய லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லாபாதிபதியும் சனி பகவான் தான். அவர் விரயத்தில் உட்கார்ந்துட்டு செவ்வாயை பார்க்கறதுனால நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய சின்ன கரெக்ஷன் பெரிய அப்லிஃப்ட்மெண்ட், சின்ன ஒரு சேஞ்ச் பெரிய அப்லிஃப்ட்மெண்ட், சின்ன ஒரு ப்ராஜெக்ட் பெரிய லாபம். உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க கூட இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் நீங்கள் பண்ணுறதுல மேபி அவங்கள இந்த டைமே வர சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் பஸ் இல்லாமல் இருக்கும், அல்லது அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டான பீரியட். அது நீங்கள் ஏதோ அதாவது ஆட்டோமேட்டிக்காக கூட நீங்கள் அதை வந்து அனலைஸ்லாம் பண்ணல, பட் அனலைஸ் பண்ணினாலும் சரி பண்ணாட்டினாலும் சரி அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஓகே நீங்கள் வந்து இந்த டைம் வாங்க இந்த டைம் போங்க, பட் இந்த ப்ராஜெக்டை மட்டும் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கும்போது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுக்காக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே அந்த ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வளர்ச்சியில் பன்மடங்கு வந்துடுவாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடு ரிப்பேர் ஏதாவது பண்ணணுன்னா பண்ணிக்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, நிலம் விற்பீங்க, எல்லாமே ஒரு சீர் பண்ணிக்குவீங்க. வீடு மேலே மாடி எடுக்கிறதுக்கு, எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, இன்னொரு பிரான்ச்சை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்றதெல்லாம் செவ்வாய் அற்புதமாக உங்களுக்கு அங்கே ஒர்க் பண்ணும். சனி 7.5 சனியாக இருக்கார், செவ்வாயை பார்க்குறார். ஸோ அந்த இடத்துல மட்டும் நிதானத்தோட செயல் பண்ணுங்க. அவசரம் ஓகே ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் கொடுங்க, ஆனால் அந்த அட்வான்ஸ் வந்து 50% கொடுத்துடணும், ஓகேயா ரைட் 3 monthஸில் நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறாதீங்க. இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன், இப்படியெல்லாம் தான் மாட்டிக்குவீங்க. ஸோ எது எடுத்தாலும் நிதானமாக டாக்குமெண்ட்டை படித்து பார்த்துட்டு தேவையா அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் நிலத்தை விற்கணுமா அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஏன்னா இது மாத பலன்தான், 7.5 சனி இருக்கத்தான். அந்த இடத்துல கடைசியில் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ 50% கொடுத்துட்டான்னு எழுதி கொடுத்தேன்ப்பா, 3 மாதம்தான் அக்ரிமெண்ட் கேட்டான், பேங்க் லோன்காரன்ட்டெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக சேங்ஷன் ஆகிடும் 1 monthலன்னு சொன்னான், அதனால தான்ப்பா நான் பண்ணினேன். ஆனால் பார்த்தா 5 வருஷமாயும் அவன் பணத்தை ரிட்டர்ன் பண்ண பாடும் இல்லை, கரையம் பண்ண பாடும் இல்லை, இது பணத்தை கொடுத்த பாடும் இல்லை, ஆனால் கரையம் மட்டும் பண்ணி கொடுத்துட்டேன்னு வீணான பிரச்சனையில் வம்பு வழக்கில் சிக்கிடாதீங்க. ஏன்னா சனி செவ்வாயினுடைய பார்வை, இதை ஜெயிக்கலாம். அதுக்கு கிளியரான டாக்குமெண்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா குரு ஆல்வேஸ் உங்களுடைய ராசிநாதன் தான். ஸோ அந்த குரு அப்படின்றது 3ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அண்ட் அவர் யாரை பார்க்குறார், உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்குறார் இல்லையா. அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. ஒப்பீனியன்றது டபுள் ஒப்பீனியன், ட்ரிபிள் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் பொறுமையாக அதை பார்த்து பண்ணும்போது அபரிவிதமான அப்லிஃப்ட்மெண்ட், எஜுகேஷன், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே இருக்குது. இதில் 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது குடும்பத்தாருடனும் கணவன் மனைவிக்குள்ளேயும் பொறுமையாக சாந்தமாக அவங்கள ஹர்ட் பண்ணாமல் போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. புது மன தம்பதிகள் இப்போது 2ல் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் வெடுக்குன்னு தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கணவர் ஒரு மனைவி மீனராசியாக இருக்கலாம், அவங்களுடைய ஸ்பௌஸ் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஒரு காலகட்டத்தை வச்சு உடனே வேண்டாம் இந்த பெண்மகள்னும் வேணும்னு இந்த பெண்மகளும் முடிவு பண்ண வேண்டாம். எதுக்குமே பொறுமையாக, நான் டாக்குமெண்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, லெட் அஸ் அனலைஸ் அப்படின்றது தான் டாக்குமெண்ட். ஸோ வாழ்க்கையில் பெரும் பகுதியினர் பண்ணக்கூடிய தப்பு சிறு விஷயத்தை பெருசுப்படுத்துவது, சகிப்புத்தன்மை இல்லாமல் போகிறது, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு திருமணம் அப்படின்ற பந்தம் நிலச்சி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மினிமம் 1 year to 2 years பிடிக்கும். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள், திங்ஸ் வில் பி சம்திங் எக்ஸ்ட்ராடினரி குட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முருகனுடைய வழிபாடு, குரு செவ்வாய் இல்லையா, அப்போ திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. திருச்செந்தூர்னுடைய முருகனுடைய ஸ்லோகங்கள் கேளுங்க, கந்தசஷ்டி கவசம், கந்த மாறல், கந்தகுரு கவசம் சொல்லிகிட்டே போகலாம். முருகனுக்கு உண்டான எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கும் போதும் ஓம் சரவணபவன் நீங்கள் சொல்லும் போதும் அரளி மலர்களை கையில் ஏந்தி நீங்கள் பிரார்த்தனை பண்ணி நீங்கள் சுவாமிக்கு சமர்ப்பிக்கும் போதும் நீங்கள் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தொடர்ந்து சொல்லும் போதும் ஆட்டோமேட்டிக்காக சப்த நாடிகளும் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு அற்புதமாக இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம். 7.5 சனி காலகட்டத்தில் இந்த மாதம் ஒரு பொன்னான காலம். மீனராசி மீன லக்ன அன்பர்களே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களின் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க.
குதூகலம் வரும்போதும் எதுவும் முடிவுகள் எடுக்கக்கூடாது. ஸோ அந்த சந்திராஷ்டம நாட்களில் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டுருங்க. நார்மல் ரொட்டீனை நீங்கள் பண்ணுங்கள். எந்தவித பயம் பாதிப்புகளும் ஏற்படாது. ஜூன் மாதத்தினுடைய விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் 2, ஜூன் 18 ஏகாதசி, ஜூன் 3 வாஸ்து நாள். காலையில் 9:05 10:35 வரைக்கும் வாஸ்து நேரம். 4ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் பிரதோஷம், 5ஆம் தேதி கார்த்திகை விரதம், 6ஆம் தேதி அமாவாசை, 7ஆம் தேதி சந்திர தரிசனம், 10ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 12ஆம் தேதி ஷஷ்டி, 14ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் அஷ்டமி, 15ஆம் தேதி ஆனி மாத பிறப்பு, 15ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் நவமி, 21ஆம் தேதி பௌர்ணமி, 25ஆம் தேதி ஸ்ரவண விரதம். மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842266555.